गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यान श्लोकम्। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय, श्री हरये नमः। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः, गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजित शङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दर मन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिम् इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। श्री हरये नमः। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय, श्री हरये நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. விக்ருதி நாம சம்வத்சரம், உத்தராயணம், சிசிர ருத்து, கும்பமாசம், மாசி மாதம், கிருஷ்ணபக்ஷம், தசமி திதி, பூர்வாஷாட நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், சித்தயோகம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 7வது தசகத்தை இன்னைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீமன் நாராயணியத்தை எழுதின பட்டத்திரி ஸ்ரீமத் பாகவதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே சுருக்கி சொல்லியிருக்காள்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். பட்டத்திரி 6வது தசகத்தில் எப்படி பகவான்
தன் மனசில் சிருஷ்டி பண்ணணுங்கிறதாக நினச்சிட்டு சிருஷ்டிக்குள்ளான உபகரணங்களெல்லாம் சிருஷ்டி பண்ணாள். அப்பொழுது பெரிய தங்க முட்டை அதை உடைச்சி அதுலேருந்து 14 லோகங்களாக சுவாமி தன்னையே 14 லோகங்களாக சிருஷ்டி பண்ணிட்டாள். சுவாமி தான் இந்த 14 லோகங்களும். அதை விராட் புருஷம்னு சொல்கிறது. அதில் தான் எல்லாம் சுவாமியினுடைய உடம்புக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. அவர் சிருஷ்டி முழுக்க இருக்குது. அந்த விராட் புருஷனான பெருமாளான இந்த சுவாமியே வர்ணிச்சார் போன தசகத்தில். அப்படி 14 லோகங்களை படைச்ச சுவாமி பாக்கி சிருஷ்டிகளையும் படைக்கணுங்கிறதுக்காக தன்னையே பிரம்மாவா சிருஷ்டிச்சின்றாள்னு இந்த 7வது தசகத்தில் பட்டத்திரி வர்ணிக்க போகிறாள். அதனால் இந்த 7வது தசகத்தினுடைய டைட்டில் ஹிரண்ய கர்ப்போத்பத்தி வர்ணனம். ஏன்னா பிரம்மாவுக்கு ஹிரண்ய கர்ப்பன்னு பேர். ஏன்னா அந்த பெரிய தங்க முட்டை இருக்கே அதுலேருந்து தான் தோணியிருக்கார். இந்த 14 லோகம் தோணித்து. அதில் சத்தியலோகத்தில் இந்த பிரம்மாவை தானாகவே பிரம்மாவை ஆக்கின்றாள் சுவாமி. அதனால் அவருக்கு ஹிரண்ய கர்ப்பன்னு பேர். அதனால தான் சங்கல்பம் பண்ணுறதே நம்ம சொல்லிக்கிறது பாருங்கோ. ஹிரண்ய கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாவசோன்ட்டு. ஹேம பீஜம்னா தங்கமயமான ஒரு பீஜம், ஒரு விரை. பிரம்மா தான் அந்த விரை. அதுலேருந்து தான் எல்லா சிருஷ்டியும் ஏற்பட்டுருக்குங்கிறதுனால அதை அவளை நினச்சிக்கிறது வழக்கம். அப்போ ஏற்பட்ட பிரம்மாவனுடைய சிருஷ்டி, பிரம்மா எப்படி சிருஷ்டி பண்ணுறதுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணாள், இதெல்லாம் இந்த தசகத்தில் வர்ணிக்க போகிறாள். ஹிரண்ய கர்ப்போத்பத்தி வர்ணனம், ஹிரண்ய கர்ப்ப தபஸ்சரண வர்ணனம். ஏன்னா சுவாமி அவரை தபஸ் பண்ண சொல்ல போகிறாள். வைகுண்ட ரூப வர்ணனம். அந்த பிரம்மாவுக்கு வைகுண்டத்தை தரிசனம் பண்ணி வச்சாள் சுவாமி. தான் வைகுண்டத்தில் எப்படி பிரகாஷன் இருக்காருங்கிறத காமிச்சாள். பகவத் ஸ்வரூப வர்ணனம், சாட்சாத்கார வர்ணனம், இதெல்லாம் வர்ணிக்கிறாள். இந்த 10 ஸ்லோகத்துக்குள்ள பட்டத்திரி ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்காள். அதை இன்னைக்கு ரசிக்க போகிறோம் நம்ம. ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே சப்தமம் தசகம். ஹிரண்ய கர்ப்போத்பத்தி வர்ணனம், ஹிரண்ய கர்ப்ப தபஸ்சரண வர்ணனம், வைகுண்ட ஸ்வரூப வர்ணனம், பகவத் ஸ்வரூப சாட்சாத்கார வர்ணனம், பகவத் அனுகிரக வர்ணனஞ்ச. ஸ்ரீ ஹரயே நமஹ. முதல் ஸ்லோகம். ஏவம் தேவ சதுர்தசாத்மக ஜகத் ரூபேண ஜாதः புனः தஸ்யோர்த்வம் खलु சத்யலோகநிலையே ஜாதோசி தாதா ஸ்வயம் யம் சம்சந்தி இரண்யகர்ப்பமகில த்ரைலோக்ய ஜீவாத்மகம் யோ பூத் ஸ்பீதரஜோ விகார விகசன் நானாசி சிருக்ஷாரசः. ஏவம் தேவ, ஹே குருவாயூரப்பான்னு கூப்பிட்டாள் பட்டத்திரி. ஹே பகவானே, சதுர்தசாத்மக ஜகத் ரூபேண ஜாத்தः, நீயே உன்னை 14 லோகமாக சிருஷ்டிச்சுட்டே. சதுர்தசாத்மக ஜகத்து, இந்த 14 லோகங்கள் இருக்கே, 14 லோகங்கள், கீழே 7 லோகங்கள், பூமியிலேருந்து தொடங்கி மேல் லோகங்கள் 7. அந்த 7 லோகங்களில் ரொம்ப மேலாக இருக்கிற லோகம் சத்தியலோகம்னு பேர். புனः தஸ்யோத்வம் खलु சத்தியலோக நிலையே, இந்த மேல் லோகங்களான 7 லோகங்களில் ரொம்ப உயரக்க இருக்கப்பட்ட சத்தியலோகம் இருக்கே, அதில் என்ன பண்ண, நீயே உன்னை சிருஷ்டி பண்ணிண்டு பிரம்மாவா சிருஷ்டி பண்ணிண்டே. ஜாதோசி தாத்தா ஸ்வயம், ஸ்வயம் ஜாதோசி, நீ உன்னையே பிரம்மாவா சிருஷ்டி பண்ணிண்டே. ஏன்னா பிரம்மா பகவானுடைய நாபி கமலத்திலேருந்து தோணினவர். பகவான் தன்னையே 14 லோகமாக படைச்சார். அதில் சத்தியலோகத்தில் பிரம்மாவாக தன்னையே படைச்சுட்டாராம் சுவாமி. ஜாதோசி தாத்தா ஸ்வயம், பிரம்மாவாக நீங்கள் தோன்றேள். எம் சம்சந்தி ஹிரண்ய கர்ப்பம், எல்லாரும் அந்த பிரம்மாவை எப்படி புகழறாள், ஹிரண்ய கர்ப்பங்கிறதாக புகழறாள். அவருக்கு பேர் ஹிரண்ய கர்ப்பன்னு பேர். ஹிரண்யன்னா தங்கம், தங்க கர்ப்பம், தங்கமயமான முட்டைக்குள்ள தோன்றவருங்கிறதால ஹிரண்ய கர்ப்பன்னு பேர் அவருக்கு. எம் சம்சந்தி, அந்த பிரம்மாவை எல்லாரும் பிரசம்சிச்சு புகழலாம் ஹிரண்ய கர்ப்பன் விட்டு. அகில தைலோக்கிய ஜீவாத்மகம், அவர் யார், அவர் அகில திரைலோக்கிய ஜீவாத்மகம், இந்த 3 லோகத்திலையும் இருக்கப்பட்ட அத்தனை ஜீவன்களுடைய ஒரு சேஷம் இல்லாம, அகிலம்னா துளி கூட மீதி வைக்காமல் எல்லா ஜீவராசிகளுடைய இருப்பா இருக்காள். ஆத்மகம், அத்தனை அவர் தான் ஆத்மா.
எல்லாம் இந்த பிரம்மாக்குள்ள அடங்கி இருக்கு. அப்பேற்பட்டவர் பிரம்மா. யோ அபூத்து ஸ்பீத ரஜோ விகார விகசன்னு. அவர் எப்படி நீ சிருஷ்டிச்ச? முன்னாடியே சொல்லியிருக்கோம், பழைய தசகத்துல பார்த்துருக்கோம். எப்படி 3 குணங்கள் இருக்கே, சத்வ ரஜஸ் தமசுங்கிற 3 குணங்கள், அது பேலன்ஸா இருந்ததுன்னா கிரியேஷனே கிடையாது. எப்போ அதுல ஒவ்வொரு குணங்களை கொஞ்சம் கொஞ்சம் மாத்தினோன்னு என்ன ஆகுது? சிருஷ்டி ஏற்படுறது. அப்படி சத்வ ரஜஸ் தமம்ங்கிறதான 3 குணங்கள்ல ரஜஸ் கொஞ்சம் அதிகமா தூக்கி நின்றுதான். அப்போ ரஜஸும் தமசும் ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் ரஜஸ் தூக்கி இருக்கிறதா இருக்கப்பட்ட போது ஸ்பீதம்னா ப்ளோன் அப்னு அர்த்தம். கொஞ்சம் ரஜஸ் ப்ளோன் அப்பா இருக்கு. ஸ்பீத ரஜோ விகார. அப்படி இருக்கிறது என்னாச்சு? விகசன்னு கொஞ்சம் அப்படி பிரகாசமா இருந்த போது யோ அபூத்து நானா சிசிருக்ஷா ரசஹா. நானா சிசிருக்ஷா ரசஹா, எல்லா விதமான சிருஷ்டியும் படைக்கணுங்கிறதா ஆசைப்பட்ட. அப்படி ஒரு மனசுல சங்கல்பிச்ச நீங்கள் யோ அபூத்து பிரம்மாவை உண்டாக்கினேள். அப்பதான் பிரம்மா உண்டாக்கினாள், அது நீங்களே பிரம்மாவா தோணினேங்கிறதா இந்த ஸ்லோகத்துல சொன்னாள். ஏவம் தேவ சதுர்தசாத்மக ஜகத் ரூபேண ஜாத புனः தஸ்யோர்த்வம் खलु சத்யலோகநிலே ஜாதோசி தாதா ஸ்வயம் யம் சம்சந்தி ஹிரண்ய கர்ப்பமகில த்ரைலோக்கிய ஜீவாத்மகம் யோ பூத் ஸ்பீதரஜோ விகார விகசன் நானா சிசிருக்ஷா ரசஹா. அப்படியா சுவாமியே தன்னை பிரம்மாவாக ரஜசு சத்துவம் இது ரெண்டும் சேர்ந்து இருக்க ஒரு குணத்தை உண்டாக்கி அதுலேருந்து இந்த 14 லோகங்கள்லேருந்து சத்திய லோகத்துல பிரம்மாவாக தோன்றினார் சுவாமி. ஏன்னா எல்லா சிருஷ்டியும் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொன்னாள். அடுத்த ஸ்லோகம் சோயம் விஸ்வ விசர்கதத்த ஹிருதயः சம்பஷ்யமான ஸ்வயம் போதம் கல்வனவாப்ய விஸ்வ விஷயம் சிந்தாகுலஸ்தஸ்திவான் தாவத்வம் ஜகதாம் பதே தபதபேதி ஏவம் ஹி வைஹாயசீம் வாணீம் ஏனம் அசிஸ்ரவஹ ஸ்ருதி சுகாம் குர்வன் ஸ்தப பிரேரணாம். அப்படி பிரம்மா தோன்ற போது என்ன ஆச்சுன்னாள்? சோயம் விஸ்வ விசர்கதத்த ஹிருதயா. அப்போ இந்த விஸ்வத்தெல்லாம் படைக்க வேண்டும்ங்கிறதாக எண்ணி இருக்கிறது. அந்த எண்ணத்தையே பகவான் அந்த பிரம்மாவுக்குள்ள தோணிச்சாராம். இந்த பிரம்மா சிருஷ்டி பண்ண பிரம்மா இருக்காரே, அவர் மனசுக்குள்ள தோணித்தாம் இந்த விஸ்வம் பூராவையும் படைக்கணுங்கிறதான ஒரு எண்ணம் ஏற்பட்டது. சோ அயம் விஸ்வ விசர்கதத்த ஹிருதயா. அப்படி இருக்கிறது என்னாச்சு? சம்பஷ்யமான ஸ்வயம். அப்படி ஆத்ம விசாரம் பண்ணாள். ஸ்வயம் சம்பஷ்யமான, அவர் பிரம்மா அவரையே பார்க்க ஆரம்பிச்சார்னா என்ன அர்த்தம்? அந்தர்முகமாக பார்க்க ஆரம்பிச்சாள், உள்ளுக்குள்ள ஆத்ம விசாரம் பண்ண ஆரம்பிச்சாள். இப்படி பகவான் என்ன படைச்சிருக்காளே, இதே நம்ம சிருஷ்டியெல்லாம் உண்டாகணும், நம்ம யாருங்கிறத அப்படி யோசிச்சு பார்த்தார் அவர். போதம் கல்வனவாப்பிய விஸ்வ விஷயம். விஸ்வ விஷயம் போதம் அனவாப்பிய. அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறது எல்லாம் நமக்கு சிருஷ்டி பண்ணணும்னு தோன்றது, மனசுல ஆசை இருக்கு. ஆனா சிருஷ்டிக்குள்ளான டெக்னாலஜி நம்ம கிட்ட இல்லையே. விஸ்வ விஷயம் போதம் அனவாப்பிய. இந்த விஸ்வத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணணுங்கிறதான டெக்னாலஜி அறிவு இருக்கே, அது நம்ம கிட்ட இல்லையே. சிந்தா ஆகுல தஸ்திவானு. சிந்தா ஆகுல தஸ்திவானு. அப்ப என்ன பண்ணார்? ஆகுலா தஸ்திவான். அவர் என்ன பண்ணார்? மனசுல ரொம்ப கவலைப்பட்டாராம் பிரம்மா. என்னடா அது நமக்கு ஆசையோ இருக்கு தாசில் பண்ண, ஆனா அதுக்குள்ளான டெக்னாலஜி நமக்கு இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டார், துக்கப்பட்டார், கவலைப்பட்டார். தாவத்வம் ஜெகதாம்பதே. ஹே ஜெகதாம்பதே, எல்லாத்தையும் படைச்ச விஸ்வமா இருக்கப்பட்ட சுவாமியே குருவாயூரப்பா, இப்ப நீ என்ன பண்ண? தப தபேதி ஏவம் ஹி வைஹாயசீம் வாணீம். வைஹாயசீம் வாணிம்னா இப்படி ஆகாசத்துல தோணுன, வாணிம்னா சொல். ஆகாசத்துல ஒரு சொல் கேட்டுதான். அது என்ன கேட்டுது? யார்கிட்டேருந்து வரல, சரீரத்திலேருந்து வந்தா ஷரீரின்னு பேரு. சரீரமே இல்லாத ஒரு இடத்துலேருந்து தோணித்துனாக்க அது அஷரீரின்னு பேர். அதாவது சம் சவுண்ட் தட் கம்ஸ் அண்ட் எமனேட்ஸ் ஃப்ரம் நோ பாடி, நோபடி, அது அஷரீரின்னு அர்த்தம்.
அப்படி ஒரு சப்தம் கேட்டுதான். என்ன கேட்டுதுனால், தாவது துவம், நீ ஒரு சப்தத்தை கேட்க முடியா வச்சே. தப தபேதி, தப தபன்னு சத்தம் கேட்டுது. தபஸ் பண்ணுன்னு சத்தம் கேட்டுது. தபஹா தபஹானா முன்னாடியே சொல்லியிருக்கேன். உபனிஷத்துல என்ன சொல்லியிருக்காங்க டெஃபினேஷன்? சுவாத்தியாயா ஏவ தபஹா இது மௌத்கல்யா. மௌத்கல்யர்னு ஒரு மகரிஷி. அவர் இப்படி பெரலைஸ்லாம் பண்ணுவார். அவர் தபஸுன்னா என்னன்னு ஆராய்ச்சி பண்ணார். வேற ஒன்றும் இல்லை, சுவாத்தியாயம் தான் தபஸ். நம்மளையே நம்ம ஆத்ம விசாரம் பண்ணி நான் யார் இப்படி உள்ளுக்குள்ள இப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறதே அதான் தபஸு. அதான் தபன்னு சொல்லித்து இந்த ஆசரீரி வாக்கு. அப்போ பிரம்மாவுக்கு கேட்டுது, அதெல்லாம் ஏதோ தபசுன்னு சொல்கிறதேன்னு சொன்னோன்னே அவர் புரிஞ்சுனார். ஓஹோ, நம்மளையே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க சொல்கிறாரு போல இருக்கு. அப்போ நமக்கு இந்த சிருஷ்டி பண்ணுற டெக்னாலஜி கிடச்சிடும் அப்படின்னு அவர் உள்ளுக்குள்ளே அந்தர்முகமாக யோசிக்க ஆரம்பித்தாலாம். ஏவம் ஹி வைஹாயசீம் வாணம் வாணீம். அப்படி சப்தம் கேட்டுதே அது எப்படி இருந்ததுன்னா காதுக்கு குழு குழுன்னு கேட்டுதான் காதுக்கு. ஸ்ருதி சுகாம், காதுக்கு ரொம்ப இனிமையான வார்த்தை இப்படி இங்கே எந்தோ கேட்டுதான். ஏவம் அசிஸ்ரவஹா, ஏனம் அசிஸ்ரவஹா, இப்படி கேட்டுதான் அந்த சப்தம். குர்வன் ஸ்தப பிரேரணாம், உன்னுடைய பிரேரணை, உன்னுடைய ஆர்டர், நீ இப்படி பிரம்மாவுக்கு ஆர்டர் கொடுத்த, எங்கேருந்தோ சப்தம் கேட்க முடியா வச்சு அவர்கிட்ட நீ தபஸ் பண்ணணுங்கிறதா சொன்னேன் நாள். சோயம் விஸ்வ விசர்கதத்த ஹிருதய சம்பஷ்யமான ஸ்வயம் போதம் கல்வனவாப்பிய விஸ்வ விஷயம் சிந்தாகுலஸ்தஸ்திவான் தாவத்வம் ஜகதாம் பதே தபதபேதி ஏவம் ஹி வைஹாயசீம் வாணீம் ஏனமசிஸ்ரவஹ ஸ்ருதி சுகாம் குர்வன் ஸ்தப பிரேரணாம். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றாள் பட்டத்திரி, கோசௌ மாம் அவதத் புமானிதி ஜலா பூர்ணே ஜகன்மண்டலே திக்ஷூத்வீக்ஷ்ய கிமபி அனீக்ஷிதவதா வாக்யார்த்தமுத்பஷ்யதா திவ்யம் வருஷசஹஸ்ரமாத்த தபசா தேன த்வமாராதிதः தஸ்மை தர்ஷிதவான் அசி ஸ்வநிலயம் வைகுண்டமேகாத்புதம். அப்படி சப்தம் கேட்டோடனே பிரம்மா என்ன பண்ணாள், இப்படி தலையை தூக்கி பார்த்தாள். 4 திக்கிலையும் பார்த்தாளாம் பிரம்மா. அதனால்தான் பிரம்மாவுக்கு 4 தலைன்னு சொல்றது. ஏன்னா ஒவ்வொரு டைரக்ஷனாக பார்த்தா இன்னொரு டைரக்ஷன்லேருந்து சப்தம் ஞானம் ஒளிஞ்சு நுடுமோன்ட்டு சைமல்டேனியஸாக 4 டைரக்ஷனையும் பார்க்கணும்னு பிரம்மாவுக்கு தோணித்து. அதனால பிரம்மா 4 டைரக்ஷன்லையும் பார்க்கணுங்கிறதுக்காக 4 தலையை வச்சுட்டாலாம். அதனால அவருக்கு 4 தலைன்னு சொல்றது வழக்கம். அப்படி இந்த பிரம்மா 4 டைரக்ஷன்லையும் பார்த்தார் எங்கேருந்து சப்தம் வருதுன்னுட்டு. கோ அசௌ மாம் அவதத்து புமானிதி, இந்த சப்தம் புமான், யாரோ ஒரு மனுஷங்கிட்டேருந்து சப்தம் வந்த மாதிரி இருக்கே, ஆனால் மனுஷனை காணலையே அப்படின்னு பார்த்தாலாம். அசௌ மாம் அவதத்து, எங்கிட்ட யாரோ ஆர்டர் பண்ணியிருக்காளே தப்பன்னுட்டு. அந்த சப்தம் எங்கேருந்து வந்ததுன்னு, என்னடா அது நம்ம இருக்கிறதோ இந்த பிரம்மாண்டம் இருக்கே, பிரம்மம், இந்த அண்ட கோஷம் இருக்கே, இந்த விஸ்வம் இருக்கே, ஜெகத் இருக்கே, அது இந்த ஸ்பேஸுங்கிறதான ஜலத்தில் மறந்துன்னு இருக்கு. பூர்ணே ஜெகன் மண்டலே, அப்போ ஏற்பட்ட இடத்துல யார் என்னை தவிர வேற யார் இருக்கான்னு பார்ப்போம்னு இப்படி தேடி தேடி பார்த்தாள். திக்ஷு உத்வீக்ஷே, எல்லா டைரக்ஷன்லையும் வீக்ஷேன்னா பார்க்கறதுன்னு அர்த்தம். இப்படி சுத்தி தேடி தேடி பார்த்தாள், இன்ஸ்பெக்ட் பண்ணார். திக்ஷு உத்வீக்ஷே கிமபி அனீக்ஷிதவதா, கிமபி அனீக்ஷிதவதா, ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அசரீரின்னு தான் வந்திருக்கு, சரீரத்திலேருந்து சப்தம் வரலையே, அதனால யாரையுமே காணும். அடடா ஒத்துருமே காணுமேன்ட்டு வாக்கியார்த்தம் உத்பஷ்யதா, வாக்கியார்த்தம் உத்பஷ்யதா, இந்த சப்தம் வந்ததே அது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணுவோன்னுட்டு ஹி ஸ்டார்டட் பார்சிங் த வேர்ட்ஸ் தபா தபா. இந்த தபஸுன்னா என்ன அர்த்தம்னு மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சாள். எத்தனை வருஷம் தபஸ் பண்ணாள்? திவ்யம் வருஷ சகசிரம் ஆத்த தபசா, தன்னை தபஸ் பண்ணுன்னு சொன்ன சப்தத்தை தலைமையில ஏத்துண்டு 1000 வருஷங்கள் தபஸ் பண்ணாலாம். எப்பேற்பட்ட 1000 வருஷம்? தேவலோகத்து 1000 வருஷம், திவ்ய வருஷங்கள், செலஸ்டியல்ஸ் இயர்ஸ்ன்னு சொல்றது. திவ்ய வருஷ சகசிரம்,
அப்படி 1000 வருஷங்கள் தபஸ் பண்ணாலாம். அப்போ தபஸ் பண்ணி ஒன்னு ஆராதிச்சாள் பிரம்மா, பகவானான ஒன்னு ஆராதிச்சாள். அடாடா ஒண்ணுமே தெரியலையே, உன்னுடைய ரூபம் தெரியலையே, எனக்கு உன்னை காட்டுங்கிறதாக மனசுக்குள்ள அவருக்கு ரொம்ப பக்தியோட ஆராதிச்சாள். தேனத்வம் ஆராதிதா. அப்ப நீ என்ன பண்ண? தஸ்மை தர்ஷிதவானசி ஸ்வநிலையம் வைகுண்டமேகாத்புதம். ஒரு அத்புதமான லோகம், வைகுண்டம்ங்கிறதான லோகம். அங்கதான் நீ இருந்துருக்கே, ஸ்வநிலையம், அதான் உன்னுடைய அபோர்டு. உன்னுடைய அபோர்டான வைகுண்டத்திலே நீ அழகா அப்படி படுத்துருக்கே, அந்த இடத்த எடுத்து காமிச்சே. தஸ்மை தர்ஷிதவான் அசி ஸ்வநிலையம், உன்னுடைய இருப்பிடமான வைகுண்டத்தை பிரம்மாவுக்கு காமிச்சே, அதுக்குள்ளே உன்னையும் காமிச்சே அப்படிங்கிறதா இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். பகவான் ரொம்ப கருணையோட பிரம்மாவுக்கு தன்னை தரிசனம் பண்ணி வச்சாள். கோசௌ மாம் அவதத் புமானிதி ஜலா பூர்ணே ஜகன்மண்டலே திக்ஷு த்வீக்ஷ்ய கிமபி அனீக்ஷிதவதா வாக்யார்த்தமுத்பஷ்யதா திவ்யம் வருஷசஹஸ்ரம் ஆத்த தபசா தேன த்வமாராதிதः தஸ்மை தர்ஷிதவானசி ஸ்வநிலையம் வைகுண்டமேகாத்புதம். வசத்தியான வைகுண்டத்தை சுவாமி அந்த பிரம்மாவுக்கு தரிசனம் பண்ணி வச்சாள். மாயா யத்ர கதாபி நோ விக்ருதே பாதே ஜகத்யோ பகிஹி சோக க்ரோத விமோக சாத்வசமுகாः பாவாஸ்து தூரங்கதாः சாந்திரானந்தఝరీ ச யத்ர பரம ஜோதி பிரகாசாத்மகே தத்தே தாம விபாவிதம் விஜயதே வைகுண்ட ரூபம் விபோ. அந்த வைகுண்டம் எப்படி இருக்குன்னு வர்ணிச்சாள் பட்டதிரிங்க. எப்பேற்பட்ட வைகுண்டம் தெரியுமாங்க? அங்க என்ன தெரியுமா இருக்கும், எங்க என்ன இருக்காது, என்ன இருக்கும் எல்லாத்தையும் சொன்னாள். மாயா யத்ர கதாபி நோ விகுருதே. விகுருத்தேனா விகிருத்தினா என்னன்னு முன்னாடி சொல்லியிருக்கேன், சேஞ்சுன்னு அர்த்தம். பிரகிருத்தினா இந்த ஃபினாமினல் நேச்சருங்கிறதான இயற்கை இருக்கே, அது பிரகிருதி. விகிருத்தினா அந்த இயற்கை எப்படி சேஞ்ச் ஆகிட்டே வரும், கான்ஸ்டன்ட் எவல்யூஷன். வாட் இஸ் ஷியோர் இஸ் த சேஞ்ச் இஸ் சட்டன். பாக்கியெல்லாம் சட்டன்ட்டு இல்லை, சேஞ்ச் மாத்திரம் சட்டன். எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், காலம் அப்படி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். விகுருதே அதான் விகிருத்தின்னு பேர். அதுதான் மகாலட்சுமி, அதான் மாயை. மாயான்னு மகாலட்சுமி தான் பேர். சில பேர் அழகாக மாயான்னு பேர் வச்சுப்பாள். இந்த மாயானா வேற ஒன்றும் இல்லை, மகாலட்சுமின்னு அர்த்தம். மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரத்தில் பார்த்தா மாயான்னு ஒரு நாமா இருக்கு மகாலட்சுமிக்கு. அந்த ஆரம்பமே பிரகிருத்திம் விகிருத்திம் வித்யாம்னு தான் ஆரம்பிக்கும். பிரகிருத்தின்னு ஒரு பேர், விகிருத்தின்னு ஒரு பேர், வித்யேன்னு ஒரு பேர். இதெல்லாம் மகாலட்சுமிக்கு தான் பேர். எல்லாம் சில பேர் வித்யான்னு பேர் வச்சுப்பாள். வித்யானா மகாலட்சுமி. பிரகிருத்தின்னா இயற்கை, விகிருத்தின்னா சேஞ்ச். சேஞ்சுனா என்ன? அதான் சேஞ்ச் பண்ணாதான் லோகம் உண்டாருது, எவல்யூஷன் ஏற்படுறது. அது எல்லாமே மகாலட்சுமி தான். ஆனால் அந்த இடத்துல மாத்திரம் என்ன பண்ணுறாளாம் மகாலட்சுமி, வைகுண்டத்தில் அப்படியே சேஞ்ச் ஆகில்லாமல் அப்படியே உட்கார்ந்து இருக்காளாம் சுவாமி பக்கத்தில். மாயா யத்ர கதாபி நோ விகுருதே. மாயாவான மகாலட்சுமி சேஞ்ச்லெஸ்ஸாக இருக்காளாம் அங்கே வைகுண்டத்தில். அப்படி பிரகாஷன் இருக்காள். அந்த பிரகாசம் வெளியில் வந்து எல்லாருக்கும் எங்கே பார்த்தாலும் இந்த ஜெகத் முழுக்க பிரகாசிக்க வைக்கிறதாம். ஏன்னா அந்த ஒரு இடத்துல தான் ஸ்பான்டேனியஸாக அது ஸ்வயம் பிரகாசம் ஏற்படுற இடம் வைகுண்டம். பாக்கி ஜெகத்தெல்லாம் அங்கேருந்து வர ஃப்ளட் லைட்டில் பிரகாசிக்கிறது தான். அதுக்கு சுயமாக பிரகாசம் கிடையாது. எல்லா பிரகாசமும் அங்கேருந்து பேட்டரி சார்ஜ் ஆகி வர்றது தான். அதனால் பாத்தே ஜெகத்பியோ பகிஹி, வெளியில் வந்து பிரகாசம் அடிக்கிறது தான் அங்கேருந்து உள்ளேருந்து. ஆனால் அங்கே சில விஷயங்கள் மாத்திரம் அந்த வைகுண்டத்தில் போய் அந்த ஊரில் இருக்கப்பட்ட வால்மார்ட்டில் போய் இந்த விஷயங்கள்லாம் கிடைக்குமானா அவுட் ஆஃப் ஸ்டாக், கிடையாதுன்னு போட்டுருவாளாம். அது என்னென்ன? சோக குரோத விமோக சாத்வச முகாஹ பாவாஹ து தூரங்கதாக. சில விஷயங்கள் மாத்திரம் வைகுண்டத்தில் ஸ்டாக்ல இல்லையாம், அவுட் ஆஃப் ஸ்டாக். அது என்னன்னா சோக. சோகம்னா மனசில் இருக்கப்பட்ட வருத்தம், சோகம். இப்போ பார்த்தாலும் சேட்னஸ்ங்கிறது இங்கே கிடையாது. there is no sadness in வைகுண்டம். குரோத கோபம் கிடையாதாம். கோபம் எப்போ வருது? ஃப்ரஸ்ட்ரேஷனால வருது.
when you have certain ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்ததுனாக்க அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணாமல் when there is a gap between realization and expectation அப்போது ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கே அது கோபத்தில் கொண்டு தள்ளும். அது அதனால் அந்த கோபங்கிறது கிடையாதாம், குரோதம் வராதாம் அங்கே வைகுண்டத்தில். ஏன்னா வைகுண்டத்தில் இருக்கிறவாள் எக்ஸ்பெக்டேஷனே வச்சுக்கிறது இல்லை. அப்படி வச்சுருந்தா கூட அதெல்லாம் மீட் ஆகிடுறது. அதனால் தெர் இஸ் நோ கேப் பிட்வீன் ரியலைசேஷன் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். அப்போ எப்படி ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்? வராது. அப்போ கோபம் வராது. குரோதம் கிடையாதுங்க, விமோக. அப்போ அனாவசியமான மயக்கம் கலக்கமெல்லாம் கிடையாது, விமோகம் கிடையாதுன்னாள். சாத்வச, அப்போ மோகம் இல்லைன்னா என்ன? பயமும் இல்லை. பயம் அப்போ தான் வரும்னே. ஒன்றுமே புரியாததான் பயம். நன்னா தெரிஞ்சு போச்சுன்னா பயம் கிடையாது. எப்போ பயம் வருது? இக்னோரன்ஸ்னால பயம் வருது. நம்ம வேற இன்னொருத்தம் வேறன்னா பயம், துவைத்தாத் பயம் பவத்தின்னாள். அப்படி அங்கே எல்லாம் ஒன்றா இருக்கப்பட்டவா, அத்வைத்தத்தில் அப்படியே மூழ்கி இருக்கப்பட்ட இடம் அது அங்கே வைகுண்டம். அங்கே எப்படி பயம் ஏற்படும்? அதனால சா அத்வசமுகாக இப்போ ஏற்பட்டதான நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் அந்த ஊரில் கிடையாது. பாவாகா து தூரங்கதாக, அது வைகுண்டத்துக்கு வெளியில தான் உள்ள கிடையாதுன்னு விட்டாள். சோக குரோத விமோக சாத்வசமுகாக பாவாக து தூரங்கதாக. ஆனால் எங்கன்னே இருக்கும்னாலங்க சாந்திரானந்த ஜரீச்ச எத்திர பரமஜோதிஹி பிரகாஷாத்மகே. அங்கே ஒரே ஜோதிஷு பிரகாசமாக இருந்துட்டு இருக்குமா. அங்கே ஒரேடியா ஒரு ஆறு மாதிரி ரிவர் மாதிரி ஒன்று ஓடுமாம். என்ன ரிவர்னாள்? ஆனந்தம்ங்கிறதான ரிவர் ஓடுமாம். சாந்திரானந்த ஜரீச்ச எத்திர, இந்த இடத்துல ஆனந்தம்ங்கிறதான அருவி ஓடிண்டே இருக்குமாம். அங்கே பிரகாசமா எப்போ பார்த்தாலும் பிரகாசமா இருந்துட்டு இருக்குமாம். ஆனந்தமா அப்படியே இருந்துட்டு இருக்குமாங்க. தத்தே தாம, அப்பேற்பட்ட உன்னுடைய இருப்பிடம் இருக்கே, அப்பேற்பட்ட உன்னுடைய அபோர்டு இருக்கே, விபாவிதம் விஜயத்தே வைகுண்ட ரூபம். ஹே விபோ, இப்படி பிரகாசிக்கிற வைகுண்டம் இருக்கு உன்னோட வைகுண்டம்ங்கிறதாக வைகுண்ட வர்ணனை ஒரே ஸ்லோகத்தில் பட்டதிரி அப்படியே அனுபவிச்சு எழுதியிருக்காள் இந்த ஸ்லோகத்தில். மாயா யத்ர கதாபி நோ விகுருதே பாதே ஜகத்பியோ பஹி சோக குரோத விமோக சாத்வசமுகாः பாவாஸ்து தூரங்கதாः சாந்திரானந்த ஜரீச்ச யத்ர பரம ஜோதி பிரகாசாத்மகே தத்தே தாம விபாவிதம் விஜயதே வைகுண்ட ரூபம் விபோ. அப்படி குருவாயூரப்பனை அழகா சொல்லியிருக்கார் இந்த ஸ்லோகத்தில். அடுத்த ஸ்லோகத்தில் பட்டதிரி மறுபடியும் வைகுண்டத்தை வர்ணிக்கிறார். அவருக்கு தாங்கலை, ஒரு ஸ்லோகத்தில் சொன்னால் போரல அவருக்கு. யஸ்மின் நாம சதுர்புஜா ஹரிமணி ஷியாமாவதாத்விஷோ நானாபூஷண ரத்ன தீபித திசோ ராஜத்விமானாலயாः பக்தி பிராப்த ததா விதோன்னத பதாः தீவ்யந்தி திவ்யா ஜனாः தத்தே தாம நிரஸ்த சர்வசமலம் வைகுண்ட ரூபம் ஜெயேத். வைகுண்டத்தை வாய் கொள்ளாம வர்ணிச்சுட்டே இருக்காள் பட்டத்திரி. என்ன சுவாமிக்கு பேரே வைகுண்டன்னு ஒரு நாமா. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பார்த்தா ஒரு நாமா வைகுண்டன்னு ஒரு நாமா. சுவாமியோட பேர் அது. அவர் இருக்கிற இருப்பிடத்துக்கு பேரும் வைகுண்டம்னு பேரு. அதனால இந்த வைகுண்டத்தை வர்ணிச்சாள். யஸ்மின் நாம சதுர்புஜா ஹரிமணி ஷியாமாவதாத்விஷோ, நீ இருக்கிற இடத்துல உன்னை சுத்தி வரலும் பார்ஷதாள்னு சொல்றது. விஷ்ணு பார்ஷதாள், பகவானுக்கு கிட்டக்க இருக்கப்பட்ட சாமீப்பியம்னு சொல்றது. இப்படி பக்தி பண்ணி பக்தி பண்ணி பக்தி பண்ணி இருக்கிற ஜீவாத்மாக்களுக்கு ப்ரமோஷன் ஆச்சுன்னா அவள்லாம் வைகுண்டத்தில் சுவாமிக்கு கிட்டேயே இருந்துருப்பாளாம். அப்போ அங்கே போயாச்சுன்னா நம்மூர் பாஸ்போர்ட் ஃபோட்டோலாம் செல்லாது. அங்கே இருக்கப்பட்டவாள்லாம் சுவாமி மாதிரியே சாரூப்பியம், அவர் மாதிரியே ரூபம் இருக்குமா, அவர் மாதிரியே இருப்பாள். பல மகாவிஷ்ணு மாதிரி இருந்துருப்பாள் இந்த ஜீவாத்மாக்கள்லாம். அவர் மாதிரியே பிரகாசிப்பாளாம். அப்படி சொன்னாள். யஸ்மின் நாம சதுர்புஜா. அதனால இந்த ஜீவாத்மாக்கள்லாம் பக்தி பண்ணி பண்ணி பகவத் அனுகிரகம் ஏற்பட்டு முக்தி அடைஞ்சு அப்படியே வைகுண்டத்துக்கு போனோடனே அவளும் 4 கைகளோடு பிரகாசிப்பாள்.
சதுர்புஜா ஹரிமணி ஷியாமாவதாத த்விஷோ. அவள் மேலெல்லாம் அப்படி டால் அடிக்குமா பிரகாசம். அவள் ரூபம் எப்படி இருக்கும்னாள், நீலமணி கல் இருக்கே, அதாவது சஃபயர்னு சொல்கிறது. இப்போ இதில் போனால் தெரியும், நியூயார்க்கில் டைமண்ட் டிஸ்ட்ரிக்ட்னு ஒன்று இருக்குது. எல்லோரும் போகணும்னு நியூயார்க்கு போனால் சும்மா எம்பையர் ஸ்டேட் பில்டிங்கையும் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியும் பார்த்துட்டு வந்தால் மாத்திரம் போகாது, ரேடியோ சிட்டி மியூசிக் ஹாலையும் பார்த்துட்டு வந்தால் போகாதுன்னு எல்லாரையும் அழைச்சிட்டு போகணும்னு. டைமண்ட் டிஸ்ட்ரிக்டில் போய் ஒரு அட்லீஸ்ட் கப்பல் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரணும். ஏன்னா அங்கே அழகாக பகவான் படைத்த, இந்த லோகத்தில் படைத்த எத்தனை விதமான ரத்னங்கள் படைச்சிருக்காள் பூமியில், அதெல்லாம் எடுத்துக்கொண்டு அங்கே வச்சுருக்கானே அழகழகாக. அங்கே இருக்கப்பட்டவாள்லாம் நல்லா ஹிந்தி வேறு பேசுவேன்னே. அங்கே இருக்கப்பட்ட ஜூயிஷ் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வில் பி ஜூயிஷ் பிஸ்னஸ்மேன், இந்தூர்காரன் தான். ஆனால் அவன் பாம்பேயில் போய் ஹிந்தி கற்றுன்னு வந்திருக்கானே, நமக்கு மேலே ஹிந்தி அழகாக பேசுவேன். அவங்ககிட்ட போனால் எல்லா விதமான கற்களும் வச்சுருப்பான், சைஸ் வாரியாக வச்சுருப்பான், அப்படியே பிரகாசிக்கும், ஒரிஜினல் நாட் சிந்தட்டிக். அதில் இந்த ஸ்ரீலங்கன் சஃபயர், காஷ்மீரி சஃபயர் எல்லாத்தையும் எடுத்து காட்டு வந்தேன். எல்லோரும் வாங்கிட்டு வரலாம் பணம் இருக்கிறவா. அப்பேற்பட்ட ஒசத்தியான அந்த நீலமணி கல் இருக்கே, அப்படியே பிரகாசிக்கும். இந்த ப்ளூ பகவான் எப்படி சேச்சுரேட் பண்ணி இவ்வளோ பிரகாசமாக வச்சுருக்காள்னு ஆச்சரியப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி இருக்காம ஹரிமணி ஷியாமாவதாத த்விஷா, அந்த ப்ளூ சஃபயர் மாதிரி அப்படி ஜால் அடிக்கிறதாம். மேலெல்லாம் பிரகாசம். எவாளும் ப்ளூ கலரில் இருக்காளாம் அவள் சுத்தியவரில் இருக்கிறவாள். அவள் போட்டுருக்கிற ரத்னங்கள்லாம் எப்படி இருக்குன்னாள், நானா பூஷண ரத்ன தீபித திசா. அவள் மேலெல்லாம் விதவிதமான ஆபரணங்கள்லாம் போட்டிருக்காள்னே. சும்மா துபாயில் பார்த்துட்டு வந்தது பிரயோஜனம் இல்லை, அங்கே தங்கத்தை தான் வச்சுருப்பேன். இங்கே பார்க்கணும்னே அப்படியே பிரகாசம் ஜால் அடிக்கும். அப்படி அழகாக சுவாமி வைகுண்டத்தில் எல்லாம் இருக்கப்பட்டவாள் பார்ஷதாள் எல்லாம் மேலே போட்டுருக்காளாம், ஆபரணங்கள் போட்டுருக்காள். அது அப்படியே பிரகாசிக்கிறதாம். நானா பூஷண ரத்ன தீபித திசோ. அதனால என்ன ஆச்சுன்னாள், அந்த ஊரில் டியூப் லைட்டு லைட்டெல்லாம் கிடையாது. அவள் வீட்டில் லைட்டே போட்டுக்கிற, எலக்ட்ரிசிட்டி போட்டு லைட்டெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாள். அவள் போட்டிருக்கிற ஆபரணங்கள்லேருந்து வர பிரகாசம் இருக்குது பாருங்கோ, அதுதான் அவளுக்கு ராத்திரி வேளையில். அங்கே ராத்திரியே கிடையாது சொல்கிறேன், அங்கே லைட்டே கிடையாதாம். அந்த அதுலேருந்து வர பிரகாசம் இருக்கே, அதுதான் எங்கே பார்த்தாலும் பிரகாசம் அடிச்சு வீட்டெல்லாம் ஜாஜ்வல்லியும் ஆக்கிடுமா. நானா பூஷண ரத்ன தீபித திசா. என்டையர் டைரக்ஷன்ஸ் ஆர் லிட் பை தி effulgence that radiates from these jewels. அவள் மேலே போட்டுருக்கிற ஆபரணங்கள்லேருந்து பிரகாசமாக டால் அடிக்கிறதாம். அவள் எங்கே இருக்காள், இந்த பார்ஷதால ஒவ்வொருத்தரும் இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குமா, பெரிய பெரிய வீடு மாளிகைகள். சும்மா அனில் அம்பானியோட வீடு மாதிரி, இந்த முகேஷ் அம்பானியா யாரோ $1 பில்லியன் ஹவுஸ் கட்டியிருக்கான்னு சொல்கிறாளே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சும்மா ஹோட்டல் மாதிரி இருக்குது. அப்படி இல்லையா இது ராஜத் விமானாலயாக. இந்த வீடெல்லாம் அந்த முகேஷ் அம்பானியோட வீடு. பாம்பேயை விட்டு கலப்ப முடியாது. நீங்கள்லாம் அங்கே போனால் எல்லா ஜோப்படி பட்டியெல்லாம் தாண்டிட்டு போனால் அவன் வீடு இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லைன்னாள், இங்கே ராஜத் விமானாலயாக. நான் வியாக்கியானம் பண்ணுறதுக்காக இதெல்லாம் சொல்கிறேனே தவிர யாரையும் பரியாசிக்கிறதுக்காக சொல்லலை. அது அவ்வளோ அழகாக பட்டத்தில் எழுதியிருக்கிறதே எனக்கு உற்சாகமாக இருக்குது சொல்கிறதுக்கு, அதுக்காக சொன்னேன்னா. ராஜத் விமானாலயாக. இந்த ஆலயங்கள் இருக்கே, அவள் இருக்கிற வீடு இருக்கே, அது இப்படி எந்த இடத்துக்கு வேணால் போகும். அது அவள் செப்பரேட்டாக ஒரு ஏரோப்ளைன் வேண்டாம். நான் இந்த ஊருக்கு வரத்த பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்திருக்கிறத சின்னூண்டு ஏரோப்ளைன் அப்போல்லாம் கிடையாது, பெருசு 707 ஒன்று. அது கூட்ஸ் வண்டி மாதிரி வரும். மெட்ராஸை விட்டு கிளம்பி பாம்பேயில் ஒரு ஹால்ட்டு, ஃபஸ்ட்டு ஹால்ட்டு. பாம்பேலேருந்து கிளம்பி பெரூட் லெபனானில் ஒரு ஹால்ட்டு. அதுக்கு அடுத்தாப்பில் ரோமில் ஒரு ஹால்ட்டு. அதுக்கு அடுத்தாப்பில் அது ஜூரிக்கில் நிற்கும், சாயந்தரத்தில் நிற்கும். அது அப்புறம் அன்றைக்கி ராத்திரி அங்கே தங்கணும். ஜூரிக்கில் தங்கிட்டு மறுநாளைக்கு கிளம்பி லண்டனுக்கு போகிறது. லண்டனில் ஒரு ஹால்ட்டு, அங்கே ஒரு நாள் ராத்திரி தங்கம். அப்புறம் மறுபடியும் அங்கே லண்டன்லேருந்து ஒரு ஃப்ளைட் தனியாக போகும்னே, இல்லை நியூயார்க்குக்கு JFKக்கு அப்படி போகணும். இப்படி கூட்ஸ் வண்டி மாதிரி சின்னூண்டு ஒரு ஏர்க்ராஃப்ட் 707 தலையை அடிக்கும். அப்படி இருந்தது ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் 1973 எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. முதல்ல 747 போகிறதே, என்னடா அது இவ்வளோ பெருசு இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ என்னமோ ஏர்பஸ்ஸு 318 ஒன்று வர போகிறதுன்னு சொல்கிறாள். அது ரொம்ப ரொம்ப பெருசுங்கிறாள். அதில் கூட போகணுன்னு ஆசை உண்டு. ஆனால் வைகுண்டத்தில் இவாளுக்குனா எப்படின்னாள், இங்கே V1008ன்னு ஒரு பெரிய விமானமாம். வைகுண்டா 1008, அது பல மடங்கு ஏர்பஸ் 380 காட்டிலும் பெருசு. அது அதில் தான் அவள்லாம் வசிப்பாளாம். அதில் எல்லாம் இருக்கும். அதில்
பெரிய பூங்காக்கள்லாம் இருக்கும், பார்க்கெல்லாம் இருக்கும். இப்படி எல்லாம் அந்த விமானத்துக்குள்ளேயே எல்லாம் இருக்குமாம். அங்கே பெரிய தடாகங்கள் இருக்கும், ஸ்விம்மிங் பூல் இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு விமானம், அதில் தான் எல்லாரும் போயிட்டு இருப்பாளாம். அப்படி இருக்குமா அந்த வைகுண்டத்தில். ராஜத் விமானாலயாக அப்படி பிரகாசிங்கிறா பட்டத்திரி. எப்படி இமேஜினேஷன் பாருங்க. ஒரு காலத்தில் அப்படி நம்ம ஊர்லேயும் வந்தாலும் வரும்னு, V1008 வந்தாலும் வரும், சொல்றதுக்கு இல்லை. நானா பூஷண ரத்ன தீபித திசோ ராஜத் விமானாலயாக அப்பேற்பட்ட வைகுண்டமாம். பக்தி பிராப்த ததா விதோன்னத பதாக திவ்யந்தி திவ்யாஜனாக. திவ்யாஜனாக திவ்யந்தி நாள். திவ்யத்தே டு ஷைன். திவ்யந்தின்னா என்ன அர்த்தம்? ஷைனிங்னு அர்த்தம். பிரில்லியண்டா ஷைன் பண்றான்னு அர்த்தம். அதுல என்ன தேவகான்னு வந்தது. தேவதேன்னு சொல்றோம் இல்லையா, அவள்லாம் தேவாளுங்கிறமே. என்ன அர்த்தம்? தேவாளுங்கிறது திவ்யந்தே இத்தி தேவாக. அவள் பிரகாஷிலே இருப்பாளாம். பிரில்லியன்ட்னு அர்த்தம். அவன் ரொம்ப பிரில்லியண்டா இருக்கான்னா என்ன அர்த்தம்? அவன் தலையில என்ன 1000 வாட் லைட்டை போட்டுருக்கான்னு அர்த்தம். அப்படி இல்லை. ரொம்ப பிரில்லியன்ட்னா ரொம்ப அறிவு ஜாஸ்தின்னு அர்த்தம். திவ்யந்தி திவ்யாஜனாக. அங்க இருக்கிறவாள்னா ரொம்ப திவ்யந்தி, ரொம்ப பிரகாசிப்பாளாம். அதாவது ரொம்ப புத்தி ஜாஸ்தின்னு அர்த்தம். அப்பேற்பட்டவா எப்படி வந்தாள் அவள்னா? பக்தி பண்ணி வந்திருக்காள். பக்தி பிராப்த ததா விதோன்னத பதாக. உன்னத பதாக. அவளுக்கு உன்னுடைய உன்னதமான பதம், உன்னுடைய காலில் விழறக்கூடிய ஒரு அனுகிரகம் கிடைச்சு கொடுத்து. பக்தி பண்ணி தத்தே தாம. அப்பேற்பட்ட இருப்பிடமான உன்னுடைய வைகுண்டம் இருக்கே, நிரஸ்த சர்வசமலம். சர்வசமலம் நிரஸ்தக. சமலம்னா அழுக்கு. எல்லா விதமான அழுக்குகளும் நீக்கப்பட்டன்னு அர்த்தம். அங்க டர்ட்டே கிடையாது. அதனால அந்த ஊர்ல பொல்யூஷனே கிடையாதுன்னு. என்ன வைகுண்டத்துல பொல்யூஷனே கிடையாதுன்னு, துளி கூட டர்ட் கிடையாதான். அப்பேற்பட்ட வைகுண்டமாம். அப்பேற்பட்ட வைகுண்ட ரூபம் ஜெயத்து நாள். அப்படி வைகுண்டாதிபதியா நீ இருக்கியே, உனக்கு பல்லாண்டு பாடினாள் இந்த ஸ்லோகத்துல. யஸ்மின் நாம சதுர்புஜா ஹரிமணி ஷியாமாவதாத்விஷோ நானாபூஷண ரத்னதீபித திசோ ராஜத்விமானாலயாக பக்தி பிராப்த ததா விதோன்னத பதாக. உன்னத பதாக. திவ்யந்தி திவ்யாஜனாக. திவ்யாஜனாக திவ்யந்தி பிரகாசிக்கிறாள். தத்தே தாம நிரஸ்த சர்வசமலம் வைகுண்ட ரூபம் ஜெயேத்து. இந்த 5 ஸ்லோகத்தையும் இப்பொழுது நாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே சப்தமம் தசகம். ஏவம் தேவ சதுர்தசாத்மக ஜகத் ரூபேண ஜாதः புனः. ஏவம் தேவ சதுர்தசாத்மக ஜகத் ரூபேண ஜாதः புனः. ஏவம் தேவ சதுர்தசாத்மக ஜகத் ரூபேண ஜாதः புனः. தஸ்யோர்த்வம் खलु सत्यलोकनिलये जातोऽसि धाता स्वयम्. तस्योर्ध्वं खलु सत्यलोकनिलये जातोऽसि धाता स्वयम्. तस्योर्ध्वं खलु सत्यलोकनिलये जातोऽसि धाता स्वयम्. यं शंसन्ति हिरण्यगर्भमखिल त्रैलोक्यजीवात्मकम्. यं शंसन्ति हिरण्यगर्भमखिल त्रैलोक्यजीवात्मकम्. यं शंसन्ति हिरण्यगर्भमखिल त्रैलोक्यजीवात्मकम्. यो भूत् स्फीतरजो विकारविकसन् नानासिसृक्षा रसः. यो भूत् स्फीतरजो विकारविकसन् नानासिसृक्षा रसः. यो भूत् स्फीतरजो विकारविकसन् नानासिसृक्षा रसः. सोऽयं विश्वविसर्गदत्तहृदयः सम्पश्यमानः स्वयं. सोऽयं विश्वविसर्गदत्तहृदयः
सम्पश्यमानः स्वयं सोऽयं विश्वविसर्गदत्तहृदयः सम्पश्यमानः स्वयं बोधं खल्वनवाप्य विश्वविषयं चिन्ताकुलस्तस्थिवान् बोधं खल्वनवाप्य विश्वविषयं चिन्ताकुलस्तस्थिवान् बोधं खल्वनवाप्य विश्वविषयं चिन्ताकुलस्तस्थिवान् तावत्त्वं जगतां पते तपतपेति एवं हि वैहायसीम् तावत्त्वं जगतां पते तपतपेति एवं हि वैहायसीम् तावत्त्वं जगतां पते तपतपेति एवं हि वैहायसीम् वाणीं येनमशिश्रवः श्रुतिसुखां कुर्वंस्तपः प्रेरणाम् वाणीं येनमशिश्रवः श्रुतिसुखां कुर्वंस्तपः प्रेरणाम् वाणीं येनमशिश्रवः श्रुतिसुखां कुर्वंस्तपः प्रेरणाम् कोऽसौ माम् अवदत् पुमानिति जला पूर्णे जगन्मण्डले कोऽसौ माम् अवदत् पुमानिति जला पूर्णे जगन्मण्डले कोऽसौ माम् अवदत् पुमानिति जला पूर्णे जगन्मण्डले दिक्षूद्वीक्ष्य किमपि अनीक्षितवता वाक्यार्थमुत्पश्यता दिक्षूद्वीक्ष्य किमपि अनीक्षितवता वाक्यार्थमुत्पश्यता दिक्षूद्वीक्ष्य किमप्यनीक्षितवता वाक्यार्थमुत्पश्यता दिव्यं वर्षसहस्रमात्ततपसा तेन त्वमाराधितः दिव्यं वर्षसहस्रमात्ततपसा तेन त्वमाराधितः दिव्यं वर्षसहस्रमात्ततपसा तेन त्वमाराधितः तस्मै दर्शितवानसि स्वनिलयम् वैकुण्ठमेकाद्भुतम् तस्मै दर्शितवानसि स्वनिलयम् वैकुण्ठमेकाद्भुतम् तस्मै दर्शितवानसि स्वनिलयम् वैकुण्ठमेकाद्भुतम् माया यत्र कदापि नो विकुरुते भाते जगद्भ्यो बहिः माया यत्र कदापि नो विकुरुते भाते जगद्भ्यो बहिः माया यत्र कदापि नो विकुरुते भाते जगद्भ्यो बहिः शोकक्रोधविमोहसाध्वसमुखाः भावास्तु दूरं गताः शोकक्रोधविमोहसाध्वसमुखाः भावास्तु दूरं गताः सान्द्रानन्दझरी च यत्र परम ज्योतिः प्रकाशात्मके सान्द्रानन्दझरी च यत्र परम ज्योतिः प्रकाशात्मके सान्द्रानन्दझरी च यत्र परम ज्योतिः प्रकाशात्मके तत्ते धाम विभावितं विजयते वैकुण्ठरूपं विभो तत्ते धाम विभावितं विजयते वैकुण्ठरूपं विभो तत्ते धाम विभावितं विजयते वैकुण्ठरूपं विभो यस्मिन्नाम चतुर्भुजा हरिमणिश्यामा वदात त्विषो
யஸ்மின்னாம சதுர்புஜா ஹரிமணி ஷ்யாமாவதாத்விஷோ யஸ்மின்னாம சதுர்புஜா ஹரிமணி ஷ்யாமாவதாத்விஷோ நானாபூஷண ரத்னதீபித திசோ ராஜத்விமானாலயாः நானாபூஷண ரத்னதீபித திசோ ராஜத்விமானாலயாः நானாபூஷண ரத்னதீபித திசோ ராஜத்விமானாலயாः பக்தி பிராப்த ததா விதோன்னத பதாः திவ்யந்தி திவ்யா ஜனாः பக்தி பிராப்த ததா விதோன்னத பதாः திவ்யந்தி திவ்யா ஜனாः பக்தி பிராப்த ததா விதோன்னத பதாः திவ்யந்தி திவ்யா ஜனாः தத்தே தாம நிரஸ்த சர்வசமலம் வைகுண்டரூபம் ஜயேத் தத்தே தாம நிரஸ்த சர்வசமலம் வைகுண்டரூபம் ஜயேத் தத்தே தாம நிரஸ்த சர்வசமலம் வைகுண்டரூபம் ஜயேத். இப்பொழுது அடுத்த 5 ஸ்லோகங்களை பார்ப்போம். நானா திவ்யவதூஜனைரபிவிருதா வித்யுல்லதா துல்யயா விஸ்வோன்மாதன ஹிருத்யகாத்ரலதயா வித்யோதிதா சாந்தரா त्वत्पादाम्बुज सौरभैक कुतुकात् लक्ष्मी स्वयं लक्ष्यते यस्मिन् विस्मयनीय दिव्य विभवम् तत्ते पदम् देहि मे. இந்த ஸ்லோகத்துல வைகுண்டத்துல மகாலட்சுமி நித்தியவாசம் பண்றாள், அது சொல்றாள். ஆனா லக்ஷ்மியை சுத்தி வரலும் அவளுக்கு சுத்திவல்லம் அவளை மாதிரியே ரூபத்தோடு அழகா இருக்கப்பட்ட ஸ்திரீகணங்கள், திவ்ய ஸ்திரீகள், வைகுண்ட ஸ்திரீகள், நாரி மணிகள் இருக்காளாம். அதை சொல்றாள் இங்க. நானா திவ்ய வதூஜனைஹி அபிவிருத்தா. அபிவிருத்தானா சூழப்பட்டன்னு அர்த்தம். லக்ஷ்மி தேவி யாராலெல்லாம் சூழப்பட்டிருக்காள்? நானா திவ்ய வதூஜனைஹி, ரொம்ப அழகான யங் லேடிஸ், திவ்ய தேவலோகத்து ஸ்திரீகள் அவளால சூழப்பட்டிருக்காள். அவ எப்படி இருக்காள்? வித்யுல்லதா துல்யயா. வித்யுத்துனா மின்னல், லதேனா கொடி, வித்யுல்லதேனா மின்னல் கொடி. மின்னல் கொடி மாதிரி இருக்காளாம். மின்னல் எப்படி இருக்கும்? ஆகாசத்துல இருந்துட்டே இருக்காது, அப்படி பளிச்சுன்னு அடிச்சுட்டு நின்றுடும். அப்படி இவாள்லாம் அப்படி நடக்கிறது, அப்படியே டால் அடிக்கிறது மாதிரி, பிரகாசம் மாதிரி, மின்னல் மாதிரி இப்படி விட்டு விட்டு ஜொலிக்குமா. அதுதான் காளிதாசன் அழகா மேக சந்தேசம்னு ஒரு காவியம் எழுதியிருக்கான். அதுல மேகத்துக்கு சொல்றான், அப்பா மேகமே, நீ அழகாபுரின்னு ஒரு ஊருக்கு போவ, அந்த ஊர் எப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கப்பட்ட மாளிகைகள் எப்படி இருக்கும்னு வர்ணிக்கிறான். அங்க பெரிய மாளிகைகள் இருக்கும். அதெல்லாம் 500 அடி, 500 ஸ்டோரிஸ், 600 ஸ்டோரிஸ்னுட்டு உயரக்க பெரிய ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் வில் பி தேர். அதுல திவ்ய ஸ்திரீகள்லாம் இருப்பாள். அவள்லாம் எப்படி ஜன்னல் பக்கம் வந்து இப்படி எட்டி பார்த்துட்டு ஒரு க்ஷணம் இருந்துட்டு போயிடுவாள். அது மின்னல் மாதிரி பிரகாசிக்குங்கிறான். வித்யுத்வந்தம் லலித வனிதாக சேந்திரச்சாபம் சச்சித்ராக அப்படின்னு அழகா வர்ணிக்கிறான். ஒரு ஸ்லோகம் ரொம்ப அழகா உண்டு. அதுல வித்யுத்வந்தம் லலித வனிதாக, அங்க இருக்கப்பட்ட ஸ்திரீகணங்கள் வித்யுத் மாதிரி, மின்னல் மாதிரி பிரகாசிப்பாளுங்கிறான். அதான் பட்டத்திரி இங்க சொல்றாள். வித்யுல்லதா துல்யயா, மின்னல் கொடி மாதிரி பிரகாசிப்பாடாம் அங்க இருக்கப்பட்ட லக்ஷ்மி தேவியை சுத்திவரில் இருக்கப்பட்ட திவ்ய ஸ்திரீகள். அவ எல்லாரையும் மொய்க்க செய்வாள். விஸ்வோன்மாதன ஹிருத்யகாத்ரலதயா வித்யோதிதா சாந்தரா, எல்லாரையும் மோகிக்க செய்வாளாம். வித்ய உன்மாதனம் நாள். உன்மாதனம்னா
அப்படியே மயக்கச் செய்கிறது. கல் குடித்தா மயக்கம் ஏற்படுற மாதிரி அவளை பார்த்தா போருமாம் எல்லாரும் மயக்கத்தை கொடுக்குமாம். அப்பேற்பட்ட ஸ்திரீகணங்கள்ங்கிறாள். அவள் காத்திரம், அவள் நடக்கிற நடை இருக்கே அதெல்லாம் அப்படி இருக்குமா. துவத் பாதாம்புஜ சௌரபைக குதுகாத். இப்படி திவ்ய ஸ்திரீகளால் சூழப்பட்ட மகாலட்சுமி இருக்காளே, அவள் என்ன பண்ணிருக்காள்னாள், அவளுக்கு ஒரே லட்சியம்னா கோல். அவள் என்ன கோல் பண்றாள்? லக்ஷ்மி ஸ்வயம் லட்சியத்தே. என்ன லட்சியத்தே? அவளுக்கு ரொம்ப ஆசை ஒன்றுலன்னாள். துவத் பாதாம்புஜ சௌரபைக குதுகாத்து. உன்னுடைய பாத தாமரைகள் இருக்கே, அதுலேருந்து வர வாசனை இருக்கே, அந்த வாசனையை முகர்ந்துட்டே இருப்பலாம் அவள் லக்ஷ்மி. ஸ்ரீரங்கத்தில் போனால் தாயாரை பார்க்கலாம். சுவாமியினுடைய பாதார விந்தங்களுக்கு பக்கத்தில் லக்ஷ்மி உட்கார்ந்துட்டு பாத சேவனம் பண்ணிட்டு இருப்பள். ஏன்னா பக்தியில் 9 விதமாக சொல்கிறது. நவவித பக்தின்னு 9 விதமான பக்தி. அந்த நவவித பக்தியில் ஒரு பக்தி பாத சேவனம். பகவானுடைய பாதத்தை சதா சேவை பண்ணிட்டு இருக்கிறது இருக்கே, அதுதான் பாத சேவனம்னு பேர். அது லக்ஷ்மி தேவி பண்ணிட்டு இருப்பாளாம். லக்ஷ்மி தேவி தான் பாத சேவனத்துக்கு எடுப்பாக சொல்கிறது. ஆனால் அதில் விஷய வாக்கியம் இருக்குது. பாத சேவனம் பகவானுடைய பாதத்தை என்னவா சொல்கிறது? புருஷ சூக்தம். புருஷ சூக்தம் பகவானுடைய பாதங்களை பற்றி வர்ணிக்கிறதே சொல்கிறது. பாதோஸ்ய விஸ்வாபூதானி விஸ்வாபூதானி அஸ்ய பாதா. பகவானுடைய பாதம் இருக்கே, விராட் புருஷனுடைய பாதம், அது விஸ்வம்னு சொல்லுது. விஸ்வம்னா இந்த விஸ்வத்தில் இருக்கப்பட்ட ஜனங்கள், ஜீவராசிகள், அவளுக்கெல்லாம் சேவை பண்ணணுமா. பாத சேவனம்னா வேற ஒன்றும் இல்லை. பாத சேவனா விஸ்வ சேவனமேவ, அதாவது சர்வீஸ் டு ஹியூமனிட்டின்னு அர்த்தம். அது ஒரு பக்தி. அதுதான் சொல்கிறாளிங்க. லக்ஷ்மிக்கு பாத சேவனத்துக்கு அவளை எடுப்பா சொல்கிறது. அதனால் பகவானுடைய பாத அரவிந்தங்களில் இருக்கப்பட்ட மகரந்தங்களை அனுபவிப்பலாம் லக்ஷ்மி. துவத் பாதாம்புஜ சௌரபைக குதுகாத் லக்ஷ்மி ஸ்வயம் லக்ஷ்யதே யஸ்மின் விஸ்மயனீய திவ்ய விபவம். விஸ்மயனீயம் அப்படியே ஆச்சரியமான திவ்ய ரொம்ப திவ்ய வைபவம் பொருந்திய உன்னுடைய வைகுண்டம் நாள், வைபவம் பொருந்திய உன்னுடைய பாதங்கள் நாள். யஸ்மின் விஸ்மயனீய திவ்ய விபவம் தத்தே பதம் தேகிமே. உன்னுடைய பதம் இருக்கே, உன்னுடைய இருப்பிடம் இருக்கே. பதம்னா இருப்பிடம்னு அர்த்தம். பதமேவ பாதம், எப்படி வேணா வச்சுக்கலாம். பதம்னா இருப்பிடம், பதமேவ பாதம். பகவானுடைய பாதத்துக்கும் பதம்னு சொல்லிக்கலாம். அப்படி அது எப்பேற்பட்ட பதம்? விஸ்மயனீய திவ்ய விபவம். ரொம்ப ஆச்சரியமான திவ்ய வைபவம் பொருந்திய உன்னுடைய பாதங்கள் இருக்கே, அதுல இருப்பிடத்தை எனக்கு கொடுநாள் பட்டதிரி. தேகிமே தத்தே பதம் தேகிமே, அதை எனக்கு கொடுக்கணும்னு கேட்டாள். இப்படி வசத்தியான இந்த ஸ்லோகம். நானா திவ்ய வதூஜனை அபிவிருத்தா வித்யுல்லதா துல்யயா விஸ்வோன்மாதன ஹிருத்யகாத்ரலதயா வித்யோதிதா சாந்தரா त्वत् पादाम्बुज सौरभैक कुतुकात् लक्ष्मी स्वयं लक्ष्यते यस्मिन् विस्मयनीय दिव्य विभवं तत्ते पदं देहि मे. யோசித்தியான ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம். தத்ரைவம் பிரதிதர்ஷிதே நிஜபதே ரத்னாசனாத்யாசிதம் பாஸ்வத் கோட்டிலசத் கிரீட கடகாதி ஆகல்பதி பிராக்ருதி ஸ்ரீவத் சங்கிதம் ஆத்த கௌஸ்துபமணி ಛಾಯಾರುಣம் காரணம் விஸ்வேஷாம் தவ ரூபமை க்ஷத விதிஹி தத்தே விபோ பாது மே. தத்ர ஏவம் பிரதிதர்ஷிதே நிஜபதே. நிஜபதே உன்னுடைய வைகுண்டத்தில் இப்படியேப்பட்ட ரூபம், உன்னுடைய ரூபத்தை காட்டியிருக்கே. யாருக்கு? இந்த பிரம்மாவுக்கு எடுத்துக்க. வைகுண்டத்துக்கு அழிச்சுன்னு போய் வைகுண்டத்தை காமிச்சு உன்னுடைய ரூபத்தையும் காமிச்ச. நீ எப்படி இருக்க எங்க வைகுண்டத்தில்? ஏ பகவானே, தத்ரைவம் பிரதிதர்ஷிதே நிஜபதே ரத்னாசனாத்தியாசிதம். சுவாமி ரத்ன சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்காள். பகவானை இப்படி தரிசனம் பண்ணி மனசில் கொண்டு வச்சுக்கிறதுல, அர்ச்சா ரூபத்தில் பார்க்குறதே எப்படி வச்சுக்கிறதுனா, திவ்ய தேசங்களுக்கு போனால் சொல்லுவாவா, கடந்தவன் நின்னவன் இருந்தவன் இப்படி உட்கார்ந்துருக்கிற மாதிரி சில சுவாமிகள் இருப்பாள்.
நின்றுட்டு இருக்கிற மாதிரி சில வைஷ்ணவ தேசங்கள்ல இருப்பாள். இப்போ திருப்பதிக்கெல்லாம் போனால் சுவாமி நின்றுட்டு இருப்பார். ஸ்ரீனிவாச பெருமாள் நின்றுட்டு இருக்காள். சிலரில் கிடந்தவன்னா படுத்துட்டு இருப்பார். எப்படின்னா ஸ்ரீரங்கம் கோவிந்தராஜ பெருமாள் இருக்கார் சிதம்பரத்தில். இதெல்லாம் பார்த்தோம்னா அங்கெல்லாம் கிடந்தவர் படுக்கையில் இருக்கார் அவர். சில இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பார் சுவாமி. அப்படி நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறதே சொன்னேன், தியான ஸ்லோகம் 2 உண்டு. அதில் ஒன்று அன்றைக்கி சொன்னேன், விராட் புருஷனாக தியானிக்கணும்னுட்டு. இன்னொன்றில் அப்படி தான் சுவாமி ரத்ன சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறதா ஒரு தியான ஸ்லோகம் ஒன்று உண்டு. அதுதான் இங்கே பட்டதிரி சொல்கிறாள், நீ அழகாக வைகுண்டத்தில் ரத்ன ஆசனத்தில் உட்காந்துருக்கே, ரத்னாசனாத்தியாசிதம் பாஸ்வத். மேலே என்ன போட்டுருக்க? ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கே, நீ ரொம்ப அழகான ஆபரணங்களை போட்டுருக்கேள். எப்பேற்பட்ட ஆபரணங்கள்? ரத்ன கச்சிதமான தங்கமயமான ஆபரணங்கள் பிரகாசிக்கிறது. உன் மேலே கிரீட்டம் போட்டுருக்கே, தங்க வலை போட்டுருக்கே, தங்க தோல் வலை, இடுப்பில் ஒட்டியானம், இப்படிலாம் பல விதமான ஆபரணங்களை போட்டுருக்கே. பாஸ்வத் கோட்டிலசத் கிரீட கடகாதி ஆகல்ப தீப்ராக்கிருதி. அது எவ்வளோ பிரகாசம் நாள்! ஒரு சூரியனையே நம்மளால் பார்க்க முடியல, கண்ணாடி போட்டுக்கிட்டுருக்கு கூலிங் கிளாஸை. அப்படி 1000 கோடி சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறாளாம். பாஸ்வத் கோட்டி லசத் கிரீட கடகாரி ஆகல்பதி பிராகிருதி. அப்படி பிரகாசிக்கிறதான் சுவாமி மேலே போட்டுருக்கிற ஆபரணங்கள். அது சொல்கிறாள். அதோடு கூட என்ன பாட்டின்னு இருக்கே, இதெல்லாம் மேலே சும்மா வாங்கி போட்டுக்கிற ஆபரணம். இயற்கையாகவே உனக்கு பகவான் அழக கொடுக்கக்கூடிய விஷயங்களை உன் மேலே வச்சுருக்கேன். ஸ்ரீவத் சாங்கிதம். ஸ்ரீவத்சம்னு ஒரு மருன்னா மச்சம். சில பேருக்கு இப்படியே ஒரு சின்ன டாட்டு மூஞ்சியில் தானே ஒரு மச்சம் இருக்கும். அது அவளுக்கு பல மடங்கு அழகை ஜாஸ்தி விருத்தி பண்ணும்னே. அது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அது அழகை ஜாஸ்தி உண்டாக்கும். அப்படி அதுக்காகனே சில பேர் பொட்டை தூக்கி வச்சுப்பாளுங்க, ஆனால் மூக்குக்கு பக்கத்துலையும் கன்னத்துக்கு பக்கத்துலையும். அப்படி இல்லாமலே சில பேருக்கு இயற்கையாகவே இருக்கும்னே. அப்படி சுவாமிக்கு ஸ்ரீவத்சங்கிறதான ஒரு மார்பில் இருக்குது, பகவானுக்குடைய மார்பில். அது அவருக்கு ரொம்ப அழகத்தருது. ஸ்ரீவத் சாங்கிதம். அங்கிதம்னா அடையாளம்னு அர்த்தம். ஸ்ரீவத்சங்கிறதான ஒரு அடையாளம் இருக்கு உன்னுடைய மார்பில். அதோட கூட என்ன வச்சுட்டு இருக்க நீ? அப்படியே மார்பிள்லாம் செவந்த கலரில் இருக்குன்னாள். என்ன காரணம் செவந்த கலர்? பகவானும் நீலமேக சியாமலன், அங்கே போய் எப்படி கொஞ்சோண்டி சிவப்பு கலர் வந்ததுன்னார். அதுக்கு காரணம் இருக்குன்னாள். ஆத்த கௌஸ்துபமணி சாயாருணம் காரணம். சாயாருணம், அருணம்னா சிவப்பு. சிவப்பு நிறத்தை என்ன தெரியுமா தரது? ரொம்ப விலை உயர்ந்த ஒரு மணி தரிச்சுட்டு இருக்கேன், கழுத்தில் போட்டிருக்கேன் ஒரு நெக்லஸ். கௌஸ்துபமணி. கௌஸ்துபம்ங்கிறதான ஒரு மணி, திவ்யமான மணி, ஒரு டிவைன் மணி. அதை போட்டுருக்கேன் நீ. அது ஒரே ஜாஜ்வல்யமாக ஷேப்பு கலரை கொட்டுறது. அது மேலெல்லாம் ஷேப்பை, கழுத்துக்கு பக்கத்துலலாம் ஷேப்பு கலரை காட்டுறது. அது விஸ்வேஷாம் காரணம். நீ யாரு? இந்த விஸ்வம் பூரா படைப்பதற்கு காரணனான நீ தான் காரணம். காரணம் விஸ்வேஷாம். அப்பேற்பட்ட நீ தவ ரூபம் ஐக்ஷத விதிஹி. விதிஹினா பிரம்மான்னு அர்த்தம். இந்த பிரம்மாவுக்கு இப்பேற்பட்ட ரூபத்தை நீ காமிச்சு விட்டேப்பா கருணையோடு கூட. அதை பார்த்தாள் சுவாமி. பிரம்மா வந்து பார்த்தாள் உன்னை, வைகுண்டத்துக்குள்ள நுழைஞ்சு உன்னை இப்பேற்பட்ட திவ்ய ரூபத்தை பார்க்கிறாள். தவ ரூபம் ஐக்ஷத விதிஹி தத்தே விபோ பாத்துமே. என் முன்னாடி நீ பிரகாசிக்கணும் நாள் பட்டதிரி. என் முன்னாடி எனக்கும் அப்படி ஒரு தரிசனத்தை கொடுக்கணும்பாங்கிறதா பிரார்த்திக்கிறாள் குருவாயூரப்பனை. அப்படி குருவாயூரப்பனை பிரார்த்திக்கிற ஸ்லோகம் இது. தத்ரைவம் பிரதிதர்ஷிதே நிஜபதே ரத்னாசனாத்தியாசிதம் பாஸ்வத் கோட்டிலசத் கிரீட கடகாதி ஆகல்பதி பிராகிருதி. ஸ்ரீவத்சாங்கிதம் ஆத்த கௌஸ்துபமணி சாயாருணம் காரணம் விஸ்வேஷாம் தவ ரூபமைக்ஷத விதிஹி தத்தே விபோ பாத்துமே. அடுத்த ஸ்லோகம் 8வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், மறுபடியும் அவருக்கு அடங்கலை ஆசை. பகவானுடைய ரூபத்தை வர்ணிக்கிறதுனா அவருக்கு திரட்டு பால் சாப்பிட்ற மாதிரி, பாதாம் ஹல்வா சாப்பிட்ற மாதிரி. அதனால அவருக்கு திருப்பி சொல்லிகிட்டே இருக்காள். பகவான் ரூபத்தை அப்படியே வர்ணிக்கிறாள். காலாம்போத கலாய கோமல ருச்சி சக்கரேன சக்கரம் திசாம் ஆவ்ருண்வானம் உதாரமந்தஹசித
ஸ்யந்த பிரசன்னானனம் ராஜத் கம்பு கதாரி பங்கஜதர ஸ்ரீமத் புஜாமண்டலம் ஸ்ரஷ்டு துஷ்டிகரம் வபுஸ்தவ விபோ மத்ரோகம் உத்வாசயேத்து. குருவாயூரப்பனை க்ஷேத்திரத்தில் பிரகாசித்துக்கிற அதே ரூபத்தை வர்ணிக்கிறாளிங்க. காலாம்போத கலாய கோமல ருச்சி சக்கரேன சக்கரம் திசாம். உன்னுடைய ரூபம் இருக்கே அது கண்ணங்கரேன்னு கருமேகம் இருக்கே, அந்த கருமேகத்துக்கு ஒப்பான அம்போதம்னா, அம்புனா தண்ணி, அம்போதம்னா என்ன, அது எது தண்ணியை கொடுக்கறது மேகம். அதனால காலாம்போதம்னா கருப்பு கலர்ல உடைய மேகம், நீருண்ட மேகம்னு அர்த்தம். காலாம்போத கலாய, கலாயம்னு ஒரு ஃப்ளவர், டார்க் ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய காயாம்பூன்னு சொல்றது. இந்த காயாம்பூங்கிற கலாயம்ங்கிற ஃப்ளவர் இருக்கே அது பிரகாசிக்கிறதே, அதனுடைய ருச்சி கோமல ருச்சி, அழகான ருச்சி. அந்த அழகான காயாம்பூ இருக்கே அது கனங்கரேன்னு ப்ளூ கலர்ல இருக்கும். அது மேகம், நீருண்ட மேகம் மாதிரி இருக்கும். அப்படி இருக்கா உன்னுடைய அந்த பிரகாசம், உடம்புலேருந்து வர பிரகாசம் இருக்கே அது எல்லா திக்குகளையும் பிரகாசப்படுத்துறது. சக்கரேன சக்கரம் திசாம், எல்லா விதமான திசைகளையும் அந்த பிரகாசம் ஜாஜ்வலியமா பிரகாசப்படுத்துறையப்பா. ஏ குருவாயூரப்பா. காலாம்போத கலாய கோமல ருச்சி சக்கரேன சக்கரம் திசாம் ஆவ்ருண்வானம் உதார மந்தஹசித ஸ்யந்த பிரசன்னானனம். உன்னுடைய முகம் இருக்க, மூஞ்சி இருக்க, அது பிரசன்னானனம். அப்படியே முகத்துல பிரசன்ன வக்திரம், அப்படியே பிரசன்னமா இருக்கு. என்னத்தினால பிரசன்னமா இருக்கே, அங்க ஒண்ணு தெரியறது எனக்கு. பிரசன்ன முகத்துல புன்சிரிப்பு தளர முகம் உன்னோடது. மந்தஹாச முகம்ங்கிறாள். மந்தஹாசம்னா ரொம்ப இனிமையான சிரிப்பு, இளம் சிரிப்புன்னு அர்த்தம் மந்தஹாசம்னா. ஆவ்ருண்வானம் உதார மந்தஹசித ஸ்யந்த பிரசன்னானனம். இப்படி மந்தஹாசத்தோடு கூடிய உன்னுடைய முகம் இருக்கே அது பிரசன்ன ஆனனம், நல்ல கிளியர். பிரசன்னம்னா கிளியர் அர்த்தம், கிளியர் ஃபேஸ், கிளாரிட்டி இருக்கு அதுல முகத்துல. அப்பேற்பட்ட திவ்ய தேஜஸ் பொருந்திய அவனுடைய முகம். ராஜத் கம்பு கதாரி, இதோட கூட ராஜத்துன்னு என்ன, பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம். விராஜத்துன்னு அர்த்தம். ராஜத்துன்னு பிரகாசிக்கிறதுன்னு என்ன, பிரகாசிக்கிறது. கையிலெல்லாம் என்னென்னமோ வச்சுட்டு இருக்கியா, அதை சொல்றேன். கம்பு, கம்புனா சங்குன்னு அர்த்தம். அதான் கம்பு கிரீவன்னு சொல்றது. கிரீவம்னா நெக், அதாவது கழுத்து. கம்பு கிரீவன் சங்கு மாதிரி கழுத்து இருக்கிறவனுக்கு கம்பு கிரீவன் சொல்றது. இப்போ கம்புனா சங்குன்னு அர்த்தம். கையில ஒரு இடத்துல சங்கு வச்சுருக்கே, கதையை வச்சுருக்கே, அரி சக்கரத்தை வச்சுருக்கே, கம்பு கதாரி பங்கஜ, இன்னொரு கையில தாமரை பூ வச்சுருக்கேன். அப்படிதான் குருவாயூரப்பனை பார்த்தா தெரியும், போட்டோல பார்த்தா தெரியும்னு. இதெல்லாம் வச்சுருப்பார் சுவாமி. ராஜத் கம்பு கத அரி பங்கஜ தர, இத்தனையும் வச்சுருக்கியே. அப்பேற்பட்ட 4 புஜ மண்டலங்கள் கொண்டவன் நீ. 4 புஜங்கள்னா 4 கைகளை கொண்டவன். ஸ்ரீமத் புஜாமண்டலம், இப்படி பிரகாசிக்கிற ஸ்ரீகடாட்சம் பொருந்திய இந்த 4 கைகளோடு கூட பிரகாசிச்சுட்டு இருக்கே நீ. சிரஷ்டுஹு துஷ்டிகரம் வப்புஹு, துஷ்டிகரம் வப்புனாள். உன்னுடைய வப்பு, உன்னுடைய அந்த தேகம் இருக்கே, இந்த பிரகாசம் பொருந்திய உன்னோட ரூபம் இருக்கே, உடம்பு இருக்கே, அது என்ன பண்றது, துஷ்டிகரம், பார்க்கிறவாளுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்குன்னே, ஆனந்தத்தை கொடுத்துட்டே இருக்கு. வச்ச கண்ணை எடுக்க மாட்டேங்கிறானே. அதான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், கோயில்களில் போனால் எப்படி தரிசனம் பண்ணணும், அங்கே போய் கண்ணை மூடின்னு தியானம் பண்ணப்படாது. சில பேர் கோயிலுக்கு போகணும்னு குருவாயூரப்பன் நேரம் நின்று கண்ணை மூண்டு தோத்திரம் சொல்லுவேன்னு, அது வெளியில் சொல்லணும். எங்கேயாவது பிராகாரத்தில் உட்காந்துட்டு யானை போகிறத பக்கத்தில் உட்காந்துட்டு கண்ணை மூண்டு சொல்லலாம். ஆனால் பகவானை பார்க்கறதுக்கு எதுக்காக போகிறோம், தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறோம். அதனால் எப்படி பார்க்கணும்னு அன்றைக்கே சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும். தலையிலேருந்து கால் மட்டும் அவசர அவசரமாக எவ்வரி லிம்ஸ் ஆஃப் த லார்ட், கடவுளுடைய அவயவங்கள் ஒன்னொன்னையும் தலையிலேருந்து கிரீட்டத்திலேருந்து ஆரம்பித்து பாதார விந்தங்கள் மட்டும் வேகமாக, ஏன்னா அவள் இருக்க விடுறதில்லை. அதுவும் பெரிய கோயில்கள் இருக்கே, இப்போ குருவாயூரப்பனோ கோயிலோ இல்லை திருப்பதி கோயிலையோ போனால் சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்கன்னு விரட்டுறாள் எல்லாரும். அப்போ இருக்கிறதே 4 நேனோ செகண்ட்.
இங்கேருந்து ஆயிரக்கணக்கான 10,000 மைல் டிக்கெட்டை வாங்கிட்டு போயிருக்கோங்க. போகிறத 4 நேனோ செகண்ட் இருக்கிறதே கண்ணை முடிக்கலாமோ? முடிக்கப்படாது. கண்ணை திறந்து பார்க்கணும், பகவானை நன்னா தரிசிக்கணும். அதுக்காக தான் போகிறோம். அதான் இங்கே சொல்கிறாள், எப்பேற்பட்ட உன்னுடைய ரூபம் தெரியுமா? அது சந்தோஷத்தை தர ரூபம். அதை பார்க்க பார்க்க புலகாங்கிதம் ஆயிடுறாள் எல்லாரும். சஷ்டு துஷ்டிகரம் வபுஹு தவ விபோ. அப்பேற்பட்ட அந்த ரூபத்தை பார்த்தா நீ என்ன தெரியுமா எனக்கு பண்ணணும்னார் பட்டத்திரி. எல்லாம் விஷய வாக்கியத்தோடு தான் வராருன்னு நெகோசியேட் பண்ணி தான் வராரு பட்டத்திரி. மத்ரோகம் உத்வாசயேத்து, என் மேல வாத்த ரோகத்தை கொடுத்துருக்காள். அப்பேர் இந்த வாத்த ரோகத்தை நீக்கணும். வாத்த ரோகம் மாத்திரமா இருக்கு, இன்னும் என்னென்னமோ சில பேருக்கு பிடிவாத ரோகங்கள் இருக்கு. ரோகம்ல வாத்த ரோகம், பிடிவாத ரோகம்ல என்னென்னமோ ரோகம்லாம் இருக்கு. மனசுல சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ், பிசிக்கல் டிசார்டர்ஸ், இப்படி என்னென்னமோ மனுஷனுக்கு போட்டு வருத்துறது. அது எல்லாம் போகணும்னா இந்த ஈஸ்வரன் சந்நிதியில போய் அந்த வபுகு, அந்த பகவானுடைய குருவாயூரப்பனுடைய திவ்ய சரணங்களை பார்த்து, திவ்ய ரூபத்தை பார்த்து, அந்த வபு இருக்கே அது சந்தோஷத்தை தருமா. துஷ்டிகரம் வபுகு, எப்பொழுதும் மனசுல ஆஹ்லாத தருது, சந்தோஷத்தை தருது. அப்பேற்பட்ட உன்னுடைய உடம்ப இதை வர்ணிச்சிருக்கேன்னு வர்ணிச்சு ரொம்ப உருக்கமா கேட்கிறாள். என்னுடைய வியாதியை நீ சுஸ்தப்படுத்தணும்பான்னு நம்பிக்கையோடு கேட்கிறார் அவர். அதான் முக்கியம், நம்பிக்கை தான் முக்கியம் பகவான் மேல. காலாம்போத கலாய கோமல ருச்சி சக்கரேண சக்கரம் திசாம் ஆவ்ருண்வானம் உதார மந்த ஹசித ஸ்யந்த பிரசன்னானனம் ராஜத் கம்பு கதாரி பங்கஜதர ஸ்ரீமத் புஜா மண்டலம் ஸ்ரஷ்டு துஷ்டிகரம் வபுஸ்தவ விபோ மத்ரோகமுத்வாசயேத். அடுத்த ஸ்லோகம் 9வது ஸ்லோகம். திருஷ்ட்வா சம்பிருத சம்பிரமஹ கமலபூः त्वत्पाद पाथोरुहे हर्षावेशवशं वदो निपतितः प्रीत्या कृतार्थी भवन् जानास्येव मनीषितं मम विभो ज्ञानं तदापादये द्वैताद्वैतभवत् स्वरूप परमिति आचष्टतं त्वां भजे. பட்டத்திரி ரொம்ப விசேஷமான ஒரு பிரார்த்தனை இந்த ஸ்லோகத்தில் பண்றார். ரொம்ப ஆச்சரியமான பிரார்த்தனை. என்ன சொல்றார்? திருஷ்ட்வா சம்பிருத சம்பிரமஹ கமலபூஹு. கமலபூனா பிரம்மாவுக்கு பேர். ஏன்னா பகவானுடைய நாபி கமலங்கள்லேருந்து தோன்றினவர் பிரம்மா. அதனால அவருக்கு கமலபூன்னு பேரு. அப்பேற்பட்ட பிரம்மா என்ன பண்ணாலாம், உன்னை பேர்பட்ட ரூபம் மேல வர்ணிச்சேனே, அந்த ரூபத்தை அவரை வைகுண்டத்துக்கு அழிச்சுன்னு போய் வைகுண்டத்துல உன்னோட ரூபத்தை காமிச்சிருக்கே நீ. அதை பார்த்துவிட்டு சம்பிருத சம்பிரமஹா, ஒரேடியா பிரமிச்சு போயிட்டாள் பிரம்மா. ஆஹா, இப்பேற்பட்ட ரூபமானு அப்படியே எந்த உன் ரூபத்தை பார்த்த பிரம்மா பிரமிச்சு போனாளோ அந்த அந்த ரூபம் இருக்கே. துவத் பாத பாதோருஹே, உன்னுடைய கமலம் போதுல பாதங்கள் இருக்கே, அந்த பாதங்கள்ல பாத பாதோருஹே ஹர்ஷாவேசவசம், அந்த பாத கமலங்கள்ல நிபதிதா விழுந்து நமஸ்காரம் பண்ணாள். துவத் பாத பாதோருஹே நிபதிதா, நிபதிதான்னா விழுந்தார்னு அர்த்தம். அங்க அவனுடைய பாத கமலங்கள்ல போய் விழுந்தார் அவர். துவத் பாத பாதோருஹே, எப்படி விழுந்தார்? ஹர்ஷாவேசவசம் வதஹ, ஹர்ஷான்னா ஆனந்தம்னு அர்த்தம். ஹர்ஷாவேசவசம் வதோ நிபதிதா, ஆனந்தாசுர கொட்டி ஆனந்த சாகரத்துல மூழ்கி போய் மனசெல்லாம் உங்கள்கிட்ட பறி கொடுத்து அப்படியே பூர்ணமா ஆனந்தமயமாயி அப்படியே கீழே விழுந்திருக்கார். நிபதிதா, உன் காலில் போய் விழுந்திருக்கார். பிரீத்தியா கிருதார்த்தி பவன், அவர் என்ன பண்ணாள், தான் கிருதார்த்தனா ஆயிட்டோங்கிறதா சொல்லிட்டு எண்ணி அப்படியே உன் காலில் விழுந்தாரே இந்த பிரம்மா. அப்பேற்பட்ட உன்னுடைய ரூபத்தை நீ அவருக்கு காமிச்சு கொடுத்தியே நாள். ஆனா உனக்கு தெரியும் என்னுடைய எண்ணம் என்னன்னு உனக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு பட்டதிரி சுவாமியை பார்த்து கேட்கிறார். நேர பேசுற மாதிரி கேட்கிறார். ஜானாசி, ஜானாசின்னா நேர பார்த்து கேட்கிற மாதிரி இருக்குன்னே. உனக்கு தான் தெரியுமே, துவம் ஜானாசின்னு அர்த்தம். உனக்கு தெரியுமே, என்ன தெரியும்?
மனீஷிதம் மம மம மனீஷிதம், என்னுடைய தீர்மானம் என்ன, என்னுடைய கோல் என்ன, என்னுடைய எண்ணம் என்னங்கிறது உனக்கு தெரியும். நாள் என்ன எண்ணம்? பட்டதிரிக்கு என்ன எண்ணம்? ஹே விபோ ஞானம் ததா ஆபாதைய, ஆபாதைய ஆபாதையன்னா கொடுன்னு அர்த்தம். எனக்கு ஞானத்தை கொடுக்கணும் நீ, அதுதான் என்னோட விருப்பம்ங்கிறது உனக்கு தெரியாதா? ஏ குருவாயிரப்பா, என்ன உனக்கு என்னை பத்தி தெரியாதா உனக்குங்கிற மாதிரி தான். ஜானாஸ்யேவ மனீஷிதம் மம விபோ ஞானம் ததா ஆபாதைய, ததா பாதைய. என்ன மாதிரி ஞானம் வேணும்னாள்? இதுலதான் விஷய வாக்கியம்னு நம்ம இங்கிலீஷ் பாஷையில் சொல்றது உண்டு. ஐ வாண்ட் டு ஹாவ் த கேக் அண்ட் ஈட் இட் டூன்னு. அதாவது ஐ வாண்ட் டு ஹாவ் த கேக் அண்ட் ஈட் இட் டூன்னா என்ன? கேக்கும் வேணும், அதை சாப்பிடவும் வேணும்னா. சாப்பிட்டா கேக்கு போயிடும், இப்போ கேக்கு பக்கத்துலேயே இருக்கணும்னாக்க சாப்பிட முடியாது. ரெண்டு வேணும்னு எப்படி பண்ண முடியாது. அப்படிங்கிறத விளையாட்டா சொல்றது உண்டு. ஓ யூ வாண்ட் டு ஹாவ் த கேக் அண்ட் ஈட் இட் டூங்கிற மாதிரி. அப்படி இந்த இடத்துல கேட்குறாரு பட்டரி, உனக்கு தான் என்ன தெரியுமே, நான் என்ன தெரியுமா ஞானம் வேணும்? எனக்கு ரெண்டு ஞானம் வேணும்னார். துவைத்த ஞானம் வேணும், அத்வைத ஞானம் வேணும்னார். ரெண்டும் வேணும்னார். இது என்ன பாருங்க, ரொம்ப கான்ட்ரடிக்டரியா இருக்கிற மாதிரி தோன்றது. துவைத அத்வைத பவத், துவைத்த அத்வைத பவத் ஸ்வரூப பரமிதி. உன்னுடைய ஸ்வரூபம் பரம்னு ரெண்டு இருக்கு. பரம்னா நிராகாரமாக அப்டிராக்டாக எல்லாம் பிரம்மஸ்வரூபம்னு நினைக்கிறது பரம். ஸ்வரூபம்னா என்ன? பர்சனலா அவனுக்கு கை உண்டு கால் உண்டு, நீ வேஷாடை கட்டின்னு இருப்பேன், நல்லி சின்னசாமி செட்டி கடையிலேருந்து பட்டு பீதாம்பரத்தை எடுத்து வந்து கட்டின்னு இருப்பேன். அப்படிலாம் நினைச்சுட்டு இருக்கிறதுக்கே உன்னை 4 கையை வச்சு ரூபத்தை கொடுத்து மேல சந்தனத்தை போட்டு அழகா அலங்காரம் பண்ணி இப்படி பார்க்கறதுல இது பர்சனல் காட். அப்படி அது துவைத்தம். நான் ஒன்று இருக்கேன், நீன்னு ஒன்று இருக்கே, ரெண்டு பேரும் துவைத்தமா இருந்தா தான் அந்த பக்தி பண்ண முடியும். அத்வைத்தமா எல்லாமே அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னாக்க நானும் சாமி தான், சாமியும் சாமி தான், எல்லாம் ஒண்ணுன்னா பக்தி எங்க பண்றது? அப்ப ஆப்ஜெக்டை வர்ஷிப் ஒண்ணு வேணுமே. ஆப்ஜெக்டை வர்ஷிப் அண்ணன் இருந்தா தானே வர்ஷிப் பண்றதுக்கு ஒரு பக்தன் இருக்க முடியும். அதுக்கு துவைத்தம் வந்துருக்கு. அதனால சொல்றது உண்டு, பக்தியாக கல்பித்தம் துவைத்தம் அத்வைதாதபி சுந்தரம்னு சொன்னார். அத்வைதத்தை காட்டில இந்த துவைத்தம் இன்னும் கூட ரொம்ப அழகா இருக்குன்னார். என்ன காரணம்னா பக்தியா கல்பித்தம், பக்தி பண்ணணுங்கிறதுக்காகவே இப்படி ஏற்பட்டிருக்குன்னாள். ஏன்னா பகவான் ஒருத்தனை வச்சாதானே நம்மளால பக்தி பண்ண முடியும். அதனால அதுக்கு துவைத்தம் வந்துருக்குன்னாள். அதனால பட்டதி சொன்னால் எனக்கு 2 விதமான ஞானமும் கொடுன்னாள். துவைத்த ஞானமும் கொடு, அத்வைத்த ஞானமும் கொடு. அத்வைத்த ஞானம் கொடுத்தா ஒரு ஐடியா அகம் பிரம்மாத்மின்னு சொல்லி மோட்சம் ஆகி லிபரேஷன் ஆகி உன்னோட சாயுஜ்யம் ஆயிடுவேன். அது ஒன்று வேணும், அதுவும் எனக்கு வேணும். ஐ வாண்ட் டு ஹேவ் த கேக் அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு ஈட் இட்னார். எனக்கு பக்தி பண்ணவும் வேணும்னார். துவைத்த அத்வைத பவத் ஸ்வரூப பரமிதி ஆச்சேஷ்டத்வம் ஆச்சேஷ்டதம் துவாம் பஜே தம் துவாம் பஜே. ஒன்னா பஜிக்க போறேன்டா ஹே குருவாயூரப்பா நாள். இப்படி ரொம்ப வசத்தியான இந்த ஸ்லோகம் இது. திருஷ்ட்வா சம்பிருத சம்பிரமஹ கமலபூஹு த்வத்பாத பாதோருஹே ஹர்ஷாவேஷவசம் வதோ நிபதிதஹ பிரீத்யா கிருதார்த்தி பவன். ஜானாஸ்யேவ மனீஷிதம் மம விபோ ஞானம் ததா பாதயே துவைதாத்வைத பவத் ஸ்வரூப பரமிதி ஆச்சஷ்டதம் துவாம் பஜே. அடுத்த ஸ்லோகம் 10வது ஸ்லோகத்துல பட்டதிரி, பகவானே நீயாவே பிரம்மாவா உன்னையே படைச்சிருந்து இந்த ஜீவராசிகள் ஜெகத்தில் இருக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் சிருஷ்டிக்க போறேன். ஆனால் சிருஷ்டிக்கிறதுக்குள்ளான டெக்னாலஜியும் நீயே தான் அந்த பிரம்மாவை, நீ படைச்ச பிரம்மாக்குள்ளேயே நீயும் கொடுத்தே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாள். ஒன்னால தான் எல்லாம் ஆயிருக்குங்கிறத ஸ்தாபிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. ஆதாம்ரே சரணே வினம்ர மததம் ஹஸ்தேன ஹஸ்தே ஸ்பிருஷன் போதஸ்தே பவிதா ந சர்க விதிபிஹி பந்தோபி சஞ்சாயதே இத்யாபாஷ்யகிரம் பிரதோஷ்ய நிதராம் தச்சித்தகூடஸ்வயம் சிருஷ்டௌ தம் சமுதைரயஸ்ஸ பகவன் உல்லாசயோல்லாகதாம். இந்த ஸ்லோகத்துல சொல்றாள், உன்னுடைய சரணம் இருக்கே, கால் இருக்கே, சரணம்னா கால், உன்னுடைய கால்கள் இருக்கே, ஆதாம்ரே சரணே வினம்ரம் அததம். எவர் உன்னுடைய கால்கள்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணாரோ அந்த விதியான பிரம்மா இருக்காரே, அந்த பிரம்மாவுக்கு என்ன பண்ணினே நீ?
இப்படி பக்தன் வந்து அவனை அழைச்சின்னு போய் தரிசனம் பண்ணி வச்சேன். தரிசனம் பண்ணுறதுன்னா என்ன, சுவாமி அவரை பார்த்தார். அதுக்கு பேர் சக்ஷு தீட்சைன்னு பேர். கண்ணால் அப்படி பார்த்து தீட்சை கொடுக்கறது. தீட்சை கொடுக்கறதுன்னா அனுகிரகம் பண்ணி குரு வந்து எல்லாத்தையும் உபதேசம் பண்ணுறது. இப்படி கண்ணால் பார்த்தா போகிறோம், தரிசனம் பண்ணால் போகிறோம். அது ஒரு விதமானது தரிசனம் பண்ணுறது. இன்னொன்று வந்து ஸ்பர்ஷ தீட்சைன்னு ஒன்று. இப்படி தலையில் அஸ்தமஸ்தகம்னு தலையை கொண்டு கையை கொண்டு தலையில் வைக்கிறது. அதை வச்சு ஸ்பர்ஷ தீட்சைன்னு பேர். அனுகிரகம் பண்ணுறது பெரியவாள்லாம் பண்ணுவா அப்படி தலையை தொட்டு. அது ஸ்பர்ஷ தீட்சை. இங்கே என்ன பண்ணியிருக்கார் சுவாமி, ஸ்பர்ஷத்தையும் கொடுத்துருக்காள் பிரம்மாவுக்கு. தொட்டுவிட்டாராம் பிரம்மாவை. எந்த பிரம்மா வந்து பகவானுடைய சிவந்த கால்கள் இருக்கே, ஆதாம்ரே சரணே, ஆதாமிரம்னா சிவந்தன்னு அர்த்தம். ஆதாம்ரே சரணே வினம்ரம் அததம். எந்த பிரம்மாவானவர் உன்னுடைய சிவந்த தாமரப்பூ மாதிரி இருக்கு, அதனால சிவந்து இருக்கு, அந்த கால்களில் வந்து விழுந்தாரோ அவரை என்ன பண்ண நீ, ஹஸ்தே ஸ்பிருஷன்னு போதா, அவருக்கு எல்லா விதமான அறிவு ஞானத்தையும் கொடுத்த. ஸ்பர்ஷ தீட்சத்தினால அவர் கையை தொட்டே நீ. ஹஸ்தே ஸ்பிருஷன்னு யூ டச் ஹிம் அப்படிங்கிறாள். போதஸ்தே பவிதா ந சர்க்க விதிபிஹி பந்தோபி சஞ்சாயத்தே. ஆனால் ஒன்று இன்ட்ரெஸ்டிங், அவருக்கு இந்த கிரியேஷன், இந்த சிருஷ்டியெல்லாம் பண்ணுறதுக்குள்ளான அறிவெல்லாம் கொடுத்தே நீ, நாலெட்ஜ் எல்லாம் கொடுத்தே நீ, ஞானத்தை கொடுத்தே நீ. ஆனால் ஒன்றே ஒன்று பண்ணிவிட்டேன், அவருக்கு இன்னொரு பரமானுகிரகத்தை பண்ணிவிட்டேன். இதில் மாட்டிக்காம அவருக்கு வந்து இதில் போய் ஒரு பந்தம் ஏற்பட்டு அன்னெசரிலி அவர் கெட்டிங் டைட் அப் அண்ட் கெட்டிங் பாண்டட். இந்த கிரியேஷனை படைச்ச கிரியேஷனில் மறுபடியும் போய் அதிலே உள்ள மாட்டிக்காமல் இருக்கணுமே, அதுலேருந்து கொஞ்சம் இப்படி வெளியில் இருக்க முடியாத இருக்கக்கூடிய சக்தியும் அவருக்கு கொடுத்தேன்னாள். பந்தஹா ந சஞ்சாயத்தை, பந்தஹா ந சஞ்சாயத்தை, ந சஞ்சாயத்தைன்னா ஏற்படாது. He will not be attached or bounden to the creations that he would create. அப்படி பண்ணியிருக்கேன், அது ஒரு அனுகிரகம் பண்ணேன்னாள். போதஸ்தே பவிதா ந சர்க்க விதிபிஹி பந்தோபி சஞ்சாயத்தே. அது மாத்திரம் இல்லை, இந்த கிரியேஷனுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கே, தர்மங்கள் இருக்கே, அதுல இந்த விதியிலேருந்தே அவருக்கு விலக்கப்பட்டவர். ஹீ இஸ் எக்ஸப்ஷன் டு த ரூல். அதெல்லாம் பண்ணி வச்சிருக்கே நீ. அப்படி ஒரு பிரம்மாவுக்கு ஒரு பவர் கொடுத்துருக்கே நீ, எல்லாம் உன்னோட அனுகிரகம் நாள். இத்தி ஆபாஷ்ய கிரம் பிரதோஷ்ய நிதனாம் தச்சித்த கூட ஸ்வயம். இவ்வாறாக நீ சொல்லிவிட்டு, இவ்வாறாக வாயால சொல்லி அனுகிரகம் பண்ணி, ஆபாஷ்ய சொல்லிவிட்டு, கிரம்னா பேச்சுன்னு அர்த்தம். இப்படி ஒரு பேச்சு பேசி அவர்கிட்ட சொல்லிவிட்டு, கான்ட்ராக்ட் எழுதி வாங்கிவிட்டு, தச்சித்த கூடஸ்வயம், கூடஹானா மறைஞ்சிருக்கிறதுன்னு அர்த்தம், ஹிடன். அவருடைய சித்தத்துக்குள்ள நீ மறைஞ்சிருந்தேனாள். மறைஞ்சிருந்து சிருஷ்டியெல்லாம் நீந்தான் பண்ணேன்னாள். இத்தனை சமுதாயங்கள் இருக்கே, அதனுடைய சிருஷ்டியெல்லாம் நீந்தான் பண்ணியிருக்கே. ஸ்வயம் சிருஷ்டௌ தம் சமுதைஹி சமுதைரயஸ பகவன். சமுதைரயா, அவன் எத்தனை சிருஷ்டி பண்ணத்துக்கு காரணம் நீந்தான் பட்டதிரி. பிரம்மான்னு எல்லாரும் நினைச்சுட்டு இருப்பா. ஆனால் பிரம்மாவுக்குள்ள உள்ள போந்து அந்த பிரவிஷ்யை நீ தான் பண்ணியிருக்கேப்பான்னுட்டாள். சிருஷ்டௌதம் சமுதைரயா ச பகவன். அப்பேற்பட்ட நீ என்ன பண்ணணும் தெரியுமான்னாள். நீ என்ன எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னால், உல்லாகதாம்னா ஆரோக்கியம்னு அர்த்தம். உல்லாசைனா மலரச்சைன்னு அர்த்தம். நல்ல ஆரோக்கியத்தை மலரச்சை. ஏன்னா இப்போ என் மேல உடம்புல வியாதி எல்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் போகணும். போய் நல்ல ஆரோக்கியம், திடமான ஒரு காத்திரம் இருக்கணும், நல்ல ஆரோக்கியம் ஏற்படணும். அதுக்கு ஒரு அனுகிரகம் தேவைன்னாள். அப்படி உருக்கமான ஸ்லோகம் இது. ஆதாம்ரே சரணே வினம்ர மததம் ஹஸ்தேன ஹஸ்தே ஸ்பிருஷன் போதஸ்தே பவிதா ந சர்க்க விதிபிஹி பந்தோபி சஞ்சாயதே. இத்யாபாஷ்ய கிரம் பிரதோஷ்ய நிதராம் தச்சித்த கூடஸ்வயம் சிருஷ்டௌ தம் சமுதைரயஸ்ஸ பகவன் உல்லாசயோல்லாகதாம் உல்லாகதாம். ஓமிதி ஸ்ரீமன்னாராயணியே ஹிரண்யகர்ப்போத்பத்தி வர்ணனம், ஹிரண்யகர்ப்ப தபஸ்சரண வர்ணனம், வைகுண்டஸ்வரூப வர்ணனம், பகவத் ஸ்வரூப சாட்சாத்கார வர்ணனம், பகவத் அனுகிரக வர்ணனம் சேதி சப்தமம் தசகம் சமாப்தம்.
ஸ்ரீ ஹரயே நமஹ. இப்பொழுது இந்த 5 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். நானா திவ்யவதூ ஜனைரபிவிருதா வித்யுல்லதா துல்யயா. நானா திவ்யவதூ ஜனைரபிவிருதா வித்யுல்லதா துல்யயா. நானா திவ்யவதூ ஜனைரபிவிருதா வித்யுல்லதா துல்யயா. விஸ்வோன்மாதன ஹிருத்யகாத்ரலதயா வித்யோதிதா சாந்தரா. விஸ்வோன்மாதன ஹிருத்யகாத்ரலதயா வித்யோதிதா சாந்தரா. விஸ்வோன்மாதன ஹிருத்யகாத்ரலதயா வித்யோதிதா சாந்தரா. त्वत्पादाम्बुज सौरभैक कुतुकात् लक्ष्मी स्वयं लक्ष्यते. त्वत्पादाम्बुज सौरभैक कुतुकात् लक्ष्मी स्वयं लक्ष्यते. त्वत्पादाम्बुज सौरभैक कुतुकात् लक्ष्मी स्वयं लक्ष्यते. यस्मिन् विस्मयनीय दिव्य विभवम् तत्ते पदं देहि मे. यस्मिन् विस्मयनीय दिव्य विभवम् तत्ते पदं देहि मे. यस्मिन् विस्मयनीय दिव्य विभवम् तत्ते पदं देहि मे. तत्रैवं प्रतिदर्शिते निजपदे रत्नासनाध्यासितम्. तत्रैवं प्रतिदर्शिते निजपदे रत्नासनाध्यासितम्. तत्रैवं प्रतिदर्शिते निजपदे रत्नासनाध्यासितम्. भास्वत्कोटिलसत् किरीटकटकादि आकल्पदीप्राकृती. भास्वत्कोटिलसत् किरीटकटकाद्याकल्पदीप्राकृती. भास्वत्कोटिलसत् किरीटकटकाद्याकल्पदीप्राकृती. श्रीवत्साङ्कितमात्तकौस्तुभमणि छायारुणं कारणम्. श्रीवत्साङ्कितम् आत्तकौस्तुभमणि छायारुणं कारणम्. श्रीवत्साङ्कितमात्तकौस्तुभमणि छायारुणं कारणम्. विश्वेषां तव रूपमैक्षत विधिः तत्ते विभो भातु मे. विश्वेषां तव रूपमैक्षत विधिः तत्ते विभो भातु मे. विश्वेषां तव रूपमैक्षत विधिः तत्ते विभो भातु मे. कालाम्भोदकलाय कोमलरुचि चक्रेण चक्रं दिशाम्. कालाम्भोदकलाय कोमलरुचि चक्रेण चक्रं दिशाम्. कालाम्भोदकलाय कोमलरुचि चक्रेण चक्रं दिशाम्. आवृण्वानमुदारमन्दहसित स्यन्दप्रसन्नाननम्. आवृण्वानमुदारमन्दहसित स्यन्दप्रसन्नाननम्. आवृण्वानमुदारमन्दहसित स्यन्दप्रसन्नाननम्. राजत्कम्बुगदारि पङ्कजधर श्रीमद्भुजामण्डलम्. राजत्कम्बुगदारि पङ्कजधर श्रीमद्भुजामण्डलम्. राजत्कम्बुगदारि पङ्कजधर श्रीमद्भुजामण्डलम्. स्रष्टुः तुष्टिकरं वपुस्तव विभो मद्रोगमुद्वासयेत्. स्रष्टुः तुष्टिकरं वपुस्तव विभो मद्रोगमुद्वासयेत्.
दृष्ट्वा संभृतसंभ्रमः कमलभूः त्वत्पादपाथोरुहे दृष्ट्वा संभृतसंभ्रमः कमलभूः त्वत्पादपाथोरुहे दृष्ट्वा संभृतसंभ्रमः कमलभूः त्वत्पादपाथोरुहे हर्षावेशवशं वदो निपतितः प्रीत्या कृतार्थी भवन् हर्षावेशवशं वदो निपतितः प्रीत्या कृतार्थी भवन् हर्षावेशवशं वदो निपतितः प्रीत्या कृतार्थी भवन् जानास्येव मनीषितं मम विभो ज्ञानं तदापादय जानास्येव मनीषितं मम विभो ज्ञानं तदापादय जानास्येव मनीषितं मम विभो ज्ञानं तदापादय द्वैताद्वैतभवत् स्वरूपपरमिति आचष्टतं त्वां भजे द्वैताद्वैतभवत् स्वरूपपरमिति आचष्टतं त्वां भजे द्वैताद्वैतभवत् स्वरूपपरमिति आचष्टतं त्वां भजे आताम्रे चरणे विनम्रमथतं हस्तेन हस्ते स्पृशन् आताम्रे चरणे विनम्रमथतं हस्तेन हस्ते स्पृशन् आताम्रे चरणे विनम्रमथतं हस्तेन हस्ते स्पृशन् बोधस्ते भविता न सर्ग विधिभिः बन्धोऽपि सञ्जायते बोधस्ते भविता न सर्ग विधिभिः बन्धोऽपि सञ्जायते बोधस्ते भविता न सर्ग विधिभिः बन्धोऽपि सञ्जायते इत्याभाष्य गिरं प्रतोष्य नितरां तच्चित्तगूढस्वयम् इत्याभाष्य गिरं प्रतोष्य नितरां तच्चित्तगूढस्वयम् इत्याभाष्य गिरं प्रतोष्य नितरां तच्चित्तगूढस्वयम् सृष्टौ तं समुदैरयः स भगवन् उल्लासयोल्लाघताम् सृष्टौ तं समुदैरयः स भगवन् उल्लासयोल्लाघताम् सृष्टौ तं समुदैरयः स भगवन् उल्लासयोल्लाघताम् ओमिति श्रीमन्नारायणीये सप्तमं दशकं समाप्तं श्री हरये நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நான் வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரயே நமஹ. अथ श्रीमन्नारायणीये सप्तमं दशकम्. एवं देव चतुर्दशात्मक जगत् रूपेण जातः पुनः तस्योर्ध्वं खलु सत्यलोकनिलये जातोऽसि धाता स्वयम् यं शंसन्तीरण्यगर्भमखिल त्रैलोक्यजीवात्मकम् यो भूत् स्फीतरजो विकार विकसन् नानासि सृक्षारसः सोऽयं विश्वविसर्गदत्तहृदयः सम्पश्यमानः स्वयं बोधं खल्वनवाप्य विश्वविषयम् चिन्ताकुलस्तस्थिवान् तावत्त्वं जगतां पते तपतपेति एवं हि वैहायसीं वाणीं येनमशिश्रवः श्रुतिसुखां कुर्वंस्तपः प्रेरणाम् कोऽसौ माम् अवदत् पुमानिति जला पूर्णे जगन्मण्डले दिक्षुद्वीक्ष्य किमपि अनीक्षितवता वाक्यार्थमुत्पश्यता
दिव्यं वर्षसहस्रमात्ततपसा तेन त्वमाराधितः तस्मै दर्शितवानसि स्वनिलयं वैकुण्ठमेकाद्भुतम् माया यत्र कदापि नो विकुरुते भाते जगद्भ्यो बहिः शोकक्रोधविमोहसाध्वसमुखाः भावास्तु दूरं गताः सान्द्रानन्दझरी च यत्र परम ज्योतिप्रकाशात्मके तत्ते धाम विभावितं विजयते वैकुण्ठरूपं विभो यस्मिन्नाम चतुर्भुजा हरिमणि श्यामावदातत्विषो नानाभूषणरत्नदीपितदिशो राजद्विमानालयाः भक्तिप्राप्त तथा विधोन्नतपदाः दीव्यन्ति दिव्या जनाः तत्ते धाम निरस्त सर्वशमलम् वैकुण्ठरूपं जयेत् नाना दिव्यवधूजनैरभिवृता विद्युल्लता तुल्यया विश्वोन्मादनहृद्यगात्रलतया विद्योतिता शान्तरा त्वत्पादाम्बुजसौरभैककुतुकात् लक्ष्मी स्वयं लक्ष्यते यस्मिन् विस्मयनीय दिव्यविभवम् तत्ते पदं देहि मे तत्रैवं प्रतिदर्शिते निजपदे रत्नासनाध्यासितम् भास्वत्कोटिलसत्किरीटकटकादि आकल्पदी प्राकृती श्रीवत्साङ्कितमात्तकौस्तुभमणि छायारुणं कारणम् विश्वेषां तव रूपमैक्षतविधि तत्ते विभो भातु मे कालाम्भोदकलाय कोमलरुचि चक्रेण चक्रं दिशाम् आवृण्वानमुदारमन्दहसित स्यन्दप्रसन्नाननम् राजत्कम्बु गदारि पङ्कजधर श्रीमद्भुजामण्डलम् स्रष्टुः तुष्टिकरं वपुस्तव विभो मद्रोगमुद्वासयेत् दृष्ट्वा सम्भृतसम्भ्रमः कमलभूः त्वत्पादपाथोरुहे हर्षावेशवशं वदो निपतितः प्रीत्या कृतार्थी भवन् जानास्येव मनीषितं मम विभो ज्ञानं तदा पादय द्वैताद्वैतभवत् स्वरूपपरमिति आचष्टतं त्वां भजे आताम्रे चरणे विनम्रमततम् हस्तेन हस्ते स्पृशन् बोधस्ते भविता न सर्गविधिभिः बन्धोऽपि सञ्जायते इत्याभाष्य प्रतोष्य नितरां तच्चित्तगूढस्वयं सृष्टौ तं समुदैरयः स भगवन् उल्लासयोल्लाघताम् श्रीहरे नमः ओमिति श्रीमन्नारायणीये सप्तमं दशकं समाप्तम् இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கலாம். ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महिषाः गोः ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः
அபுத்ராः புத்ரிணः சந்து புத்ரிணः சந்து பௌத்ரிணः அதனாः சதனாः சந்து ஜீவந்து சரதாம் சதம். மங்களம் யாதவேந்திராய மகனீய குணாப்தயே வசுதேவ தனூஜாய வாசுதேவாய மங்களம். வேத வேதாந்த வேத்யாய மேகஷ்யாமளமூர்த்தயே பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம். கோவர்தனாச்சலோத்தர்த்ரே கோபீ கிரீடாபிலாஷினே அஞ்சல்யாஹிருதவஸ்திராணாம் சுப்ரீதாயாஸ்து மங்களம். முச்சுகுந்த மகானந்த தாயினே பரமாத்மனே ருக்மிணீ பரிநேத்ரே ச சபலாயாஸ்து மங்களம். द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलम्. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम्. योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं. नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्य सिन्धो कृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्द सन्दोहलक्ष्मीम्. अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः. स्तोत्रं चैतत् सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात्. द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यम्. श्रीहरे नमः. ॐ नमो नारायणाय. ॐ नमो भगवते वासुदेवाय. श्रीहरे नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.